நமः. தியானமூலம் குருர்மூர்த்தி, பூஜாமூலம் குருர்பதம், மந்திரமூலம் குருர்வாக்கியம், மோக்ஷமூலம் குருர்கிருபா. மோக்ஷமூலம் குருர்கிருபா. ஹரிம் ஹரிம். நமஸ்காரம். எல்லாருக்கும் பெரிய நன்றிகள், நமஸ்காரங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இதான் மோரலஸ் ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறோம். மை பாரத் மை கல்ச்சரில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம், யோகா, நம்ம பாரத கலாச்சாரம், இது விஷயமா தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பேசுகிறதா? ஹலோ, நான் பேசுகிறது கேட்குறதா கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ அதனால் இது வந்து ஒரு விதத்தில் யூனிக் ப்ரோக்ராம். இங்கே நம்ம ஹீலர் டாக்டர் கேதார்நாத் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் பார்த்தது அப்படின்னா, இது ஹீலிங், நம்ம குணப்படுத்துறது மட்டும் கிடையாது. இவர் ஆன்மீகம் தான் பேசிக். அதை வச்சு தான் அவரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 2-3 பேர் நான் இந்த மாதிரி என்னோடய வாழ்நாளில் பார்த்துருக்கேன். ஸோ இவரை வந்து நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது ஒரு பெரிய கொடுப்பனையாக பார்க்குறேன். நன்றி ஐயா, நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு கலந்துக்கிறதுக்கு. இது நிறையா பார்த்தீங்கன்னா அவர் சர்வீஸ் மைண்டோட பண்ணுறார். இது நான் அவர் இருக்கான்றதுக்காக சொல்லலை. இவரை மீட் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவரோட அந்த மருத்துவம் பார்க்குற இடம் வந்து 24/7 மாதிரி ஓப்பன், எப்போ வேணால் போகலாம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் தான் அவர் லீவ். ஆக்சுவலாக அந்த ஒரு பிரேக் வந்து எல்லாருக்கும் வீட்டில் வேலை இருக்கும், அந்த நேரத்தையும் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதனால் இதுக்கு ரொம்ப, ஏன்னா அவரோட நார்மல் ஒர்க்கிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒத்துக்கலாம், அவரோட பிரேக்லேயும் அதை பண்ண ஒத்துட்ருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, எல்லோரும் நம்ம அகாடமிக்கலாக ஒரு இடத்துல டிகிரி வாங்கி வந்திருப்போம். இவர் வந்து டைரெக்டாக அவரோட குருக்கள் கீழே வந்து கற்றுட்ருக்கார். நம்மலாம் வந்து குருன்ற வார்த்தை கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும், கிடச்சா பெரிய புண்ணியம். அவர் குரு கிட்ட நேராக போய் அவரை தேடி இங்கே அவர் கம்ஃபர்ட்டுக்கு வரல. அவர் வந்து பல 1000 மைல்கள் அப்பால் போய் குருவோட அடியில் அவரோட பாதத்தை சரணடைஞ்சு வருஷக்கணக்காக உட்காந்து கற்றுட்ருக்கார். ஸோ இவரை பற்றி தெரிஞ்ச எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். எனக்கும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அது மூலம் தான் தெரிய வந்தது. போன வாட்டி அவரை மீட் பண்ணும்போது நான் கேஷுவலாக பிளானே கிடையாது, அவரை பார்த்து பேசிவிட்டு என்னமோ சட்டுன்னு தோணுச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண முடியுமான்ட்டு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். இது வந்து எனக்குலாம் வந்து பெரிய அதிசயம் தான் இது. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஹரிணி அம்மா. அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது, என்கிட்ட பேசினதில்லை. என்னோடய மனைவி மூலமாக அவங்க பழக்கம், அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க. அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சார் இருக்கார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அது முடியாமல் தெரிய வந்தது. 2வது, நான் இதை தேங்க்ஸ் சொல்ல முடியாது என்னோடய ஒய்ஃப்க்கு, ஏன்னா பீயிங் எ பெட்டர் ஹாஃப். அவங்க தான் வந்து ப்ரெஷர் பண்ணி கண்டிப்பாக போகணும் அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே 2 பேருக்குமே நம்ம எல்லோரும் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால கிரேவிங் எல்லாம் விடணும், ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னு எண்ணம் வரும். அதனால் த ஹோல் கிரெடிட் ஏதாவது கொடுக்கணுன்னா என்னோடய ஒய்ஃப் தான் கொடுக்கணும். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையும் தெரியாது. இன்றைக்கி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஆன்மீகத்தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் என்னோடய மனைவி தான். அவங்க ஃப்ரீடம் கொடுக்கலன்னா வர முடியாது. நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கும், வீட்டில் சப்போர்ட் இருக்காது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து பெரிய கொடுப்பனையை ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணும்போது நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்து நான் சொல்லிடுறேன், நான் அவர்கிட்ட எப்படி பார்த்தேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது ஒன்று தான், இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இருங்க, இது வரைக்கும் என்ன தப்பு நடந்திருந்தாலும், உங்கள் வியாதி, உடம்பு, மனசு எது இருந்தாலும் அது நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஸோ இப்படி சொன்ன உடனே இந்த வார்த்தை நிறைய பேர்கிட்ட வராது. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் பொறுத்து போய்த்துக்கிறேன், நான் சால்வ் பண்ணுறேன், ஆனால் இப்போத்துலேருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னாரு. அதே சமயம் இன்னொன்று சொன்னார், நீங்கள் டீவியேட் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறேன் டீவியேட் பண்ணிங்கன்னா திருப்பி வராதிங்க. ஸோ இது வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டோமான்னு உங்களை கேட்டபோது அவர் சொன்னது தான். அதாவது யார் சீரியஸாக இருக்காங்களோ, யார் ஒருவருக்கு என் உடல் மனசை நான் மாற்றிக்கணும், நான் நல்லபடியாக வாழணும்னு அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் அவங்கள மட்டும் எனக்கு சொல்லி அனுப்புங்கன்னார். இது 100க்கு 100 உண்மை நான் பார்த்தது. ஏன்னா எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு கேஷுவலாக இருக்கேன் அப்படின்னா கடவுளே வந்து வரம் கொடுத்தா கூட நான் மிஸ்யூஸ் தான் பண்ணுவேன். அதனால் இதெல்லாம் ரொம்ப கவர் பண்ண விஷயங்கள். ஏன்னா இது அவர் மனசுலன்னு சொல்கிறது. இது அவர் பெருசாக பண்ணணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கலாம் கிடையாது, இது வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர்றது தான். நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இந்த கிரேவிங் போயிடுச்சுன்னா 100% சொல்ல மாட்டேன். என் முன்னாடி ஒரு பொருள் இருந்தால் நான் சாப்பிட்ணுன்னு தோணும், இப்போ எனக்கு அதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோண மாட்டேங்குது. இது எப்படி மாறிச்சு? அவர் ஏதாவது எனக்கு டேப்லெட் கொடுத்தாரா, இன்ஜெக்ஷன் கொடுத்தாரா? ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு எனக்கும் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட நான் போனேன், 2-3 மாதம் எல்லாமே மாறிச்சு. இதை நானும் என்னோடய ஒய்ஃப் 2 பேருமே வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்தோம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டி நான் நைட்டு ஏதாவது எழுப்பி விடுவேன், என்ன அவ்வளோ பசி இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அது எத்தனை பேர் சொல்லிட்டாங்க நைட் சாப்பிடாதீங்கன்ட்டு. எதையாவது ஒன்று சாப்பிட்டு படுத்துப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. நைட் நான் எழுந்துக்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால 3-4 வாட்டி எழுந்துக்கிறேன். ஆனால் அந்த கிரேவிங் சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ்லாம் வரும், அது இல்லை. இதெல்லாம் சிம்பிள் விஷயமா இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமை அப்படின்றது. அது சின்ன விஷயம் தான் வெளிலேருந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். தூக்கம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்தாரா? இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு தெரியாது. ஆனால் அவரை பார்க்குறோம். அவரை பார்க்கறது முன்னாடி அவரோட ஆசீர்வாதம் அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது இது எதனாலே குணமாகுது. அதே மாதிரி அவருக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் ஒரு ஒரு ஸ்டேஜ் தாண்டினோன்னா நம்மளே கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் எப்போயுமே வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் உடலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை மனசில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இது ரெண்டுமே கனெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆங்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்னியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம யோகாவில் இருக்கோம், நமக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இது. அது எப்படி வந்து உடல் வந்து மனசை அஃபெக்ட் பண்ணணும்னா ஜென்ரலாக தெரியும். ஆனால் ஒரு பகுதியில் உடலில் ஒரு ஆர்கான் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அது எப்படி மனசில் அது ஒரு 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 மென்டல் எயில்மெண்ட்டாக எப்படி வரும்ன்றது அவர்கிட்ட தான் நான் பார்த்துக்கிட்டது. இதுக்கப்புறம் அவர்கிட்ட கண்டினியூஸாக பேசும்போது நிறையா வந்து நம்ம நம்ப முடியாத விஷயங்கள், அதெல்லாம் ஒரு மேஜிக்னே சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணார். நான் எதுவும் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பலை. எதுக்கு நான் இந்த ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன் அப்படின்னா, நான் யார் காதுலேயும் சொல்லி வரல, இதை நான் அனுபவப்பட்டு வந்திருக்கேன். உங்கள் நிறைய பேர் தெரியும், நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணுறதுனால நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்றது. ஒன்லி பீப்புள் ஜென்யூன் அப்படின்னா என்னென்னா, நான் ஒருத்தரை இந்த மை பாரத் கல்ச்சர் நாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்களாம் நம்பி வரலாம். அப்படி தான் நான் வந்து நம்ம யோக சூத்ரா டீச் பண்ணுறதா எதாக இருக்கட்டும். அதே சமயத்தில் என் கண்ணுக்கு யார் படுறாங்களோ அந்த ரிக்வெஸ்ட் போட்டு அவங்கள கூப்பிடுறேன். அந்த விதத்தில் எனக்கு ஐயா கேதார்நாத் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இது வந்து நாங்கள் எல்லாரும் எங்கள் சார்பாக எல்லார் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. இது வேறு உங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் நீங்கள் பண்ணுங்கள். இனிமேல் டாக்டரோட செஷன், இனிமேல் நீங்கள் எப்படி வேணால் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எல்லோருக்கும் வந்து நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ இதை நான் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு தியரி செஷனாவோ அல்லது வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்றதோ வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐடியா இல்லை. நம்ம எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன ப்ராப்ளம் நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஃபர்தரா வந்து உங்களை எப்படி வழி நடத்தலாம் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணிக்க விருப்பப்படுறேன். ஸோ ஆஸ் நம்ம இவர் பாலமுரளி சொன்ன மாதிரி ரொம்ப வந்து மிகையா வந்து நினைச்சிட்டு வர வேண்டாம். இது வந்து ஆத்மபூர்வமா நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது தான் வந்து என்னுடைய ஒரு மெயின் எய்ம், கோல் என்ன வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மனுஷால ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து சரி பண்றது அப்படின்றது ஒரு டெம்பரரி ஃபிக்ஸா தான் நான் பார்த்தேன். இத எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் செய்யற தவற சுட்டி காட்டணும். அதாவது ஃபைண்டிங் த ரூட் காஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை வந்து ஜென்ரலா நம்ம எல்லா விஷயத்துக்கும் யோசிக்கணும். வை 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 until you find the cause of the problem. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நீங்க திரும்ப செய்யாம இருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சால்வ் பண்றதை விட அதை நான் எப்படியும் செய்ய போறேன். பிகாஸ் ஆஸ் வந்து பாலமுரளி சார் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இஸ் மைண்ட் அன்டில் யூ கைஸ் ஃபாலோ மை அட்வைஸ். இன்ட்ரெஸ்டிங்கா என்ன அப்படின்னாக்கா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம தான் அதுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் we have to raise our hands to accept that I am responsible. ஸோ அந்த இதுல நீங்க எங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்பை செய்யறீங்களோ அது திரும்ப திரும்ப வரதான் போகுது. நான் அதை சரி பண்ணி உங்களை ரிப்பேர் பண்ணி அதை ஏதோ நான் செய்து அனுப்பிச்சாலும் திரும்ப அந்த ப்ராப்ளம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா என்னோட எனர்ஜி உங்க உடம்புல குறைஞ்சதுக்கு அப்புறமா இல்லை நான் சொன்ன ப்ரொசீஜர் நான் சொன்னதை வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு கேட்கும். திரும்ப திரும்ப நீங்க அந்த தவறை செய்யும் பொழுது திரும்ப அந்த ரிப்பேர் ஆயிடும் அது இல்லையா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி வழி நடத்தி
திரும்ப நீங்க அதுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகாம இருக்கணுன்றதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றதே என்ன அப்படின்னா, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா வாங்கோ, இல்லாட்டினா வர வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஐ எம் நாட் ஹார்ஷ். அதுலயும் பின்னாடி வந்து எனக்கு வந்து உங்களோட நலன் தான் முக்கியமா படுறது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அதுதான் அங்க முக்கியமான விஷயம் பாலமுரளி சார். அதனாலதான் நான் அதை சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி செஷன். எதை பத்தி கேட்கறதுனாலும் கேட்கலாம், எந்த டிசீஸை பத்தினாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை வந்து எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியுமோ அதுக்குண்டான முயற்சியை நான் எடுக்கிறேன். அது உங்களுக்கு புரியலன்னா நீங்க எத்தனை ஆங்கிள் வேணா கேளுங்கோ, ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஐ வில் என்ஷூர் தட் வந்து யூ கைஸ் understood whatever we call it as, and proceed further with the method that I am advising you to go through. All right. So we can start with anyone. ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தர் வந்து இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். பேசி முடிக்கட்டும், நானும் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து டவுட்டை வந்து கேட்கலாம். அது கொஞ்சம் நல்ல முறையாகவும் இருக்கும். நன்றி. நமஸ்காரம் இப்போ நீங்கள் யார் கேட்கணுமோ கை ரைஸ் பண்ணுங்க. நான் ஒருத்தரையும் அலோவ் பண்ணுறேன். நான் ஒருத்தரையும் நான் பேச சொல்கிறேன், கை ரைஸ் பண்ணுங்க. அந்த இதில் சிஸ்டமில் இருக்கும் மேடம், ரியல்மின்னு போட்டிருக்கீங்க, சிஸ்டமில் இருக்கும், அந்த கை ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஹேண்ட் ரைசிங் சிக்னல் இருக்கும் இல்லையா, ஜூமில் நீங்கள் கை ரைஸ் பண்ண வேண்டாம். ஜூமில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் ஒருத்தரையா ஃபஸ்ட்டு ஸ்ரீ காயத்ரி அம்மா, நீங்கள் பேசுங்கம்மா. நீங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம். நீங்க சொன்னது தப்பே கிடையாது. உங்களை நாங்க ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் நீங்க கொடுத்து அது எப்படி உபயோகம் ஆகும்ல. சோ நீங்க அதுக்கு எங்களை கோச்சுக்கெல்லாம் ஒரு அடியும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கட்டாயம் நாங்க ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நாங்க பண்ணணும். எனக்கு ஒன்லி ஒன் திங் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் மேபி என்னோடது உடம்புன்னு, பட் என்னோட நிறைய பேர் எங்க குரூப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் பார்த்தேன், யோகா பண்றா, பிரீதிங், ஹெல்த் எல்லாம் உண்டு. நாங்க 60 பாச்சு எங்களுக்கு. ஆனாலும் வந்து சடனா எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது தெரியாத, நாங்க சும்மா செக்அப்க்கு போகும்போது ஹைப்பர் பிபி, பிகினிங் ஆஃப் பிபி, ப்ரீ டயபெட்டிக், இதெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிற போது நிறைய பேருக்கு எங்களுக்கே ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு யோகா, ஜிம், இவ்வளவு எல்லாம் பண்ணி ப்ராப்பர் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எப்படி ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன், இந்த டயபெட்டிக்லாம் வரும், ஹெல்த் இருக்கிற வாழ்க்கை எப்படி வரும்னு ஒரு டவுட். என்னையே எடுத்துட்டேன்னா எனக்கே இப்பதான் அக்டோபர்ல வந்து சொன்னா உனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது, பட் யூ ஹவ் காட் பிபி அப்படின்னா 140 யூ ஹவ் காட், இட் இஸ் நாட் அ நைஸ் திங்னு சொன்னா. சொன்னேன் என்ன பண்றதுன்னு. ஸோ தே அஃப்கோர்ஸ் மெடிசன் இல்லாம இருக்கலாம்னு நினைச்சோம். இல்ல மெடிசன் சாப்பிடுறது பெட்டர், இல்லாட்டா உங்க ஆர்கன் ஃபெயில் ஆயிடும்னு. லோவெஸ்ட் ஆஃப் த லோவெஸ்ட் கொடுத்தா கூட ஒரு மனசுல அதோட பயம் வந்து விடுறதோ, இதனால எல்லாம் ஆக போறதோன்னு. சோ ஏன் இந்த டிசீஸ் உடம்புல வருதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும்ன்றது. அதாவது நான் ஆரம்பிக்கலாமா, பேசலாமா? ஓகே, நல்லது. இப்போ நீங்க பல விஷயத்த வந்து ஒரு கொஸ்டின் கேளுங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டாச்சு. ஓகே, ஐ திங்க் வந்து எல்லாரோட கொஸ்டினுக்கும் இதுல ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் வித், நான் முதல்லயே சொன்னேன், நீங்க முதல்ல கையை தூக்கிட்டேல், அந்த கையை தூக்குனதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்ன அப்படின்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் கோஸ் ராங் இன் மை பாடி. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுல ஒரு வார்த்தை நீங்க சொன்னேன், ஹெல்த் அப்படின்னுட்டோம். ஸோ வென் யூ சே யூ ஆர் அ ஹெல்தி பர்சன், அந்த ஹெல்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 2 உண்டு. சரி, நான் இதை புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ டிசீஸ் ஃப்ரீ பர்சன் அண்ட் அ ஹெல்தி பர்சன், ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு வந்து உங்களால சொல்ல முடியுமா? ஐ எம் ட்ரைங் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். டிசீஸ் ஃப்ரீ பர்சன்னா உங்களோட உள்ளுக்குள்ள ஆர்கன்ல எது உங்களுக்கு கஷ்டம் இல்லையோ, ஹெல்தி பர்சன்னா உங்களோட மனசு, பாடி எல்லாமே ஹெல்தியா இருக்கிறது. அந்த பர்ஃபெக்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு, இதுதான் வந்து ஹெல்தி பர்சன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல வந்து 2 நீங்க பிரிச்சு சொன்னேன். ஒன்னு வந்து பாடி, இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது 2 ஒண்ணுதான். அது உள்ள இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள
அதுக்குள்ளேயும் பிரிச்சு 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 போலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து பாடி அண்ட் மென்டல், நம்ம தாட், நம்ம என்ன திங்க் பண்றோமோ எல்லாமே டுகெதர் சேர்ந்து கரெக்டா இருந்தாதான் we call him or her as a healthy person. அப்போ பாடி எப்போ கெட்டு போகும், கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி எய்தர் ஒன்னுல வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இந்த சிங்க்ரனைசேஷன்ல ஒரு சின்ன வந்து ஒரு லேகு, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும் பொழுது, அது எதை சார்ந்த ஒரு மென்டல் தாட்டோ அல்லது வந்து நம்ம அத எமோஷன்ஸோ, அந்த எமோஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆன ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும். ஸோ இது தெளிவா நான் சொல்றேன். ஒரு பயம் அப்படின்னா கிட்னி அடி வாங்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பயந்துட்டே இருக்கிறோம். ஏதோ ஒண்ணு லைஃப்ல நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரீசன்ஸ் இருக்கும். அது ஒண்ணு நடக்கிறதுக்கு பின்னாடியும் ஏதோ சம்திங் ரீசன்ஸ் இருக்கும். அதை பத்தி பேசணும்னா அது பெரிய டாபிக் அகைன். அப்போ அந்த பயம்ன்றதுக்கு பின்னாடி எந்த ஆர்கன் வந்து அடி வாங்கும்னா கிட்னி அடி வாங்கும். ஸோ கிட்னி வந்து பார்த்தேன்னாக்கா இன்டர்ன் டேக்ஸ் கேர் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஒவ்வொரு இன்டர்னல் மெயின் ஆர்கன்ஸும் டேக்ஸ் கேர் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். அதே மாதிரி லிவர் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா கோபத்தோட கனெக்ட் பண்ணலாம். கோபப்பட்டோம்னா லிவர் வந்து ஒரு பீரியட்ல வந்து டேமேஜ் ஆகும். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு பர்சன் ஒரு தடவை கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அதோட வைப்ரேஷன் அடங்குறதுக்கு இட் டேக்ஸ் வந்து அகெயின் அப்ராக்சிமேட்லி 72 hours டு சப்சைட். ஸோ இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து எத்தனை முறை கோவப்படுவோம், எத்தனை முறை அதை வந்து வைப்ரேட் பண்ணுவோம், அப்போ இன்டர்ன் வந்து அந்த ஆர்கன் வந்து அடி வாங்கும். ஓகேவா? ஸோ அந்த லிவர் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போகும் பொழுது அதோட டிபெண்டன்சிஸ் அது எல்லாத்துலயும் வந்து ரிசல்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பயம் சொல்லிட்டேன், அதே மாதிரி வந்து கோவத்தை சொன்னேன், அதே மாதிரி துக்கமும் கவலையும் கூட நுரையீரலோடையும் நம்மளுடைய மண்ணீரலோடையும் கனெக்ட் ஆனது. அப்போ இதுவும் அடிக்கடி ஏதாவது நம்ம இதுல வந்து திரும்ப திரும்ப செய்யும் பட்சத்துல இது அடிவரும். சரி, இதை வைஸ் வர்ஸா சொல்லலாம். எப்படி? இப்ப நான் சொன்னது மென்டல் மூலமா பிசிக்கல் ப்ராப்ளம் வரும். இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்தது நம்ம பிசிக்கலா பண்ற ட்ரபிள் மூலமாவும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு கூறுகள் அதிகம். எத்தனை முறை படுறோம், அந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு தாங்கும் அப்படின்றது இருக்கு. அத மீறி போனா எல்லாமே ஆபத்து தானே. அதேதான் வந்து இதுல நடக்கிறதும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பிசிக்கலா என்ன நான் தப்பு பண்றேன் அப்படின்னா, இப்ப இதே திரும்ப நான் சொல்றேன், மண்ணீரல், நுரையீரல், இது ரெண்டுக்கும்னா மனுஷன் வந்து சாப்பிடுற உணவு தவறான உணவா இருந்தா மண்ணீரல் அடி வாங்கும். தவறான நேரத்துல சாப்பிட்டா மண்ணீரல் அடி வாங்கும். புகைப்பிடிக்கிறது மூலமா அல்லது நம்ம வந்து இந்த கெமிக்கல் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்மளோட வீடு அமைஞ்சாலோ ஆபீஸ் அமைஞ்சாலோ போக வர வழிகள்ல இதெல்லாம் இருந்தா இது வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒன்னோட ஒண்ணு வந்து இன்டர்டிபெண்ட். ஸோ டிசீஸ் வருது அப்படின்னா இப்படித்தான் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நான் வந்து ஓவராலா வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அவுட்கம் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். சின்ன வயசுல இருந்து ஹவு வி ஹாவ் brought up,
எல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம வேர் வி ஹேவ் பீன் brought up, நம்ம என்விரான்மெண்ட். when I say என்விரான்மெண்ட் வந்து பக்கத்துல இருக்கிறவா, அவளோட பழகும் பொழுது, அண்ட் நம்ம யாரை ரோல் மாடலா எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷன்ஸ், அதுதான் நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு என்னவா நம்ம வரோன்றத டிசைட் பண்றது. அதே தான் ஹெல்த்துமே. நீங்க எப்படி வந்து உங்களுடைய கரியரை நீங்க கொண்டு வரீங்களோ, ஹெல்த்தும் அதே மாதிரி தான். தட் சிம்பிள் இட் இஸ். ஸோ நம்ம எப்படி கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் ஹெல்த்தையும் க்ரூம் பண்ணணும். அதுதான் வந்து நான் வேண்டி விரும்பி எல்லார்கிட்டையும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. ஸோ குழந்தைங்களை படி 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 படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பேரண்ட்ஸ் கிட்ட, விளையாட விடு 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 விடு. இது என்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட். எப்பயுமே படிச்சுட்டே இருந்தா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு என்னால வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அகெயின் நம்ம எதை இன்சிஸ்ட் பண்ணணும், குழந்தைங்க எதை ஆஸ்பிரேஷனா எடுத்துட்டு அது பழகுதோ, என்ன இருந்தாலும் விளையாட விட்டுட்டு படிக்க விட்டா அதுங்களால ஷார்ட் டைம்ல நிறைய படிக்க முடியும். பிளஸ் வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இதெல்லாம் டுகெதர் நான் ஜென்ரலா சொல்றது வந்து, நீங்க சொல்றது இந்த பிபி, டயபெட்டிஸ், ஆஸ்துமா எல்லாமே வந்து என்னன்னா, இந்த ரெண்டுல எதை சார்ந்த நம்ம தவறுகளை திரும்ப 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 செய்யறோமோ, அந்த உறுப்பு பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது அதை சார்ந்த வியாதிகள் நமக்கு வந்து வருது. எது உடைஞ்சு போகுதோ அது. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா ஜென்ரலா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் சொல்றேன். ரெண்டு விதமா வந்து உண்டு. டயபெட்டிஸ் 1 அண்ட் டயபெட்டிஸ் 2 அப்படின்னு சொல்லி சொல்றான். டயபெட்டிஸ் 1 அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இன்சுலின் சரியா செக்ரிகேட் ஆகல. இன்சுலின் யாரால செக்ரிகேட் செய்யப்படுது பாடியில? ஸ்பிளீன் செக்ரிகேட் பண்ணுது, அதை பேங்க்ரியாட்ல கொடுக்குது. பேங்க்ரியாஸ் இன்டர்ன் டைஜஷனுக்கு தேவையான சாயத்துல அது கொடுக்குது. ஸோ அது செக்ரிகேட் ஆகலைன்னா அப்ப இது எதை சார்ந்த பிரச்சனை? மண்ணீரல், ஸ்பிளீன். இன் இங்கிலீஷ் வி கால் மண்ணீரல் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது கெட்டு போறதுக்கு வந்து எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, படுற கவலை, இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ் வர்றதுக்கு இன்னொரு ரீசன் வந்து லிவர், கோபம், சரியா தூக்கமின்மை, ஆல்கஹால் ட்ரிங்கிங்கு, இன்னும் சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்க. இது சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம டயபெட்டிஸ் 2 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ ஒருத்தனுக்கு வந்து டயபெட்டிஸ் வருது அப்படின்னா, இது ரெண்டுல அவனுடைய தவறு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனை பொறுமையா வழி நடத்தி அவனுடைய மாற்றத்தை அவன் ஒத்துண்டு ஏத்துட்டு ஃபாலோ பண்ணான் அப்படின்னா அதுல வந்து மாற்றம் வரதை தவிர வேற வழி வாய்ப்பு கிடையாது. இது ரியல். ஏன் அப்படின்னா, இறைவனோட படைப்பு எப்படி அப்படின்னா, நீ எப்ப திருந்துறியோ, திருந்துற நேரத்துல இருந்தே உனக்கு வந்து மன்னிப்பு ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட் ஆன் the severity of the problem that you have created earlier. அதாவது வந்து too late ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. லேட்னா கூட பரவாயில்ல, ஏதோ வந்து காப்பாத்தி கூட்டு வந்துடலாம். டூ லேட்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ டெட் எண்ட். அங்க வந்து எனக்கு தெரியல, அது சாத்தியக்கூறு வந்து ரொம்ப கம்மி. ஆனா அதுல இருந்தும் வந்து சர்ப்ரைசிங்கா வந்து கர்மா வந்து அவன் பண்ண கர்மா என்னவோ அதை பொறுத்து வந்து அவன் வெளியில வர்றதுக்கு அவனுக்கும் வாய்ப்புகள் இருந்ததை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். இது ஒரு ஷார்ட் ஆன்சர் ஃபார் யூ.
ஏன்னா இது பேசணும்னா இன்னைக்கு வேற எந்த பீப்புளுக்கும் நான் ஆன்சர் கொடுக்க முடியாது. கண்டிப்பா நான் வந்து இன்னும் ஃபர்தர் செஷன்ஸ்ல நம்ம பேசும் பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டா? ரொம்ப நன்றி சாரி. சார். ரொம்ப ரொம்ப கண்டிப்பாமா, கண்டிப்பா. தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். தனமணி அம்மா நீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். சார், இப்போ சொசைட்டில நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ் அண்டு ப்ரெஷர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே சார். அது வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கணும். ஒன்ஸ் யூ காட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ்னா யூ ஹேவ் டு டேக் டேப்லெட்ஸ் லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி தானே சார் எல்லாரும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நம்ம அக்குபங்க்சர் மெத்தட்ல இப்போ ப்ரெஷர் இது கண்ட்ரோல் ஆச்சுன்னா மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாமா? இததான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். திரும்பவும் வந்து நான் அதை சொல்றதுக்கு வந்து சந்தோஷப்படுறேன். திரும்ப நீங்க அதை எப்படியாவது புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். எத்தனை முறை சொல்றதுக்குனாலும் நான் ரெடி தான். திரும்பவும் சொல்றேன். இந்த சுகரு, பிபி இதெல்லாம் வர்றதுக்கு யார் காரணம்? நீங்க ஆல்ரெடி கையை தூக்கிட்டீங்க. சோ 2வதா கையை தூக்குனாலும் நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க. நீங்க தான் அதுக்கு காரணம். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் வந்ததுன்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். திரும்பவும் அதை தான் சொல்றேன். இப்போ தப்பு செஞ்சுட்டீங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது விட்டுருங்க, இந்த பிபி, சுகரு இதெல்லாம் விட்டுலாம். ஏதோ ஒரு வந்து தப்பு செஞ்சுட்டீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஏதோ சொல்றீங்க, திரும்ப வந்து போய் மன்னிப்பு கேட்குறீங்க. சரியா? அந்த செய்த மன்னிப்புனுடைய தீவிர அந்த இதை பொறுத்து இன்னைக்கு அவர் மன்னிச்சு விட்டுருவார் உங்க வீட்டுக்காரரு. இல்ல அது சொன்ன வார்த்தை கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னா நாளைக்கு விடலாம், இல்ல நாளான்னைக்கு விடலாம். ஆனா ஒரு பீரியட்ல உண்மையாலுமே அதை நீங்க வந்து மனதளவுல மன்னிப்பு கேட்டிருக்கீங்கன்றத எதிராளி உணரும் பொழுது அடுத்த நிமிஷம் அதுக்கு உண்டான பரிபூர்ண ரிசல்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா? சோ இதேதான் நான் வந்து உங்க வாழ்வியல் முறையில நீங்க எங்க தவறு செய்யறீங்கன்றத நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேனோ அதை நீங்க திருத்திக்கணும். இப்போ அண்டர்லைன் பண்ணி சொல்றேன்னா திரும்பவும் சொல்றேன், உணவு என்ன உணவு சாப்பிடுறோம், எங்க சாப்பிடுறோம். அதாவது வந்து என்ன உணவு எங்க சாப்பிடுறோம்னா வீட்டு உணவை சாப்பிடுறோமான்ற கேள்விதான் என்னுடைய முதல் கேள்வி. வெளி உணவு சாப்பிடக்கூடாது. டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில வரணும்னா முதல் விஷயம் வெளி உணவை தவிர்க்கணும். 2வது பிபிக்கும் வெளி உணர்வை தவிர்க்கணும். சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தூக்கம் வந்து நேரத்துக்கு தூங்கணும். நான் பாலமுரளி சார்ட்டையும் மற்ற இங்க வரவங்கள்ட்டையும் முதல்ல கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, கேட்ட கேள்வி அவருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? என்னோட கேள்வி. இவராவது பரவாயில்ல, என்கிட்ட சொன்ன ஆன்சர் வந்து ஒரு 10:30 11க்கு தூங்கிடுவேன் சார். சாரி நான் அதை சொல்றேன்னுட்டோம். அது வந்து ஜென்ரலா வந்து சொல்றது உண்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சீக்கிரம் தூங்கிடுவேன் சார். ஓகே, எத்தனை மணிக்குப்பா தூங்குவேன்? நான் மத்தவங்க மாதிரிலாம் இல்லை சார், சீக்கிரம் தூங்கிடுவேன். இல்லப்பா நீ எத்தனை மணிக்கு தூங்குவேன்னு சொல்லு அப்படின்னா 12:30 1 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் சார். 12:30 1 மணி அப்படின்றது அடுத்த நாள். 12:30ன்றது ஏஎம்மா பிஎம்மா? நைட்ல ஏஎம்னா என்னது? அடுத்த நாள். இன்னைக்கு எழுந்திருச்சுட்டு அடுத்த நாள் தூங்குற நீ. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கே எழுந்து இன்னையோட பிரச்சனைய இன்னைக்கே நீ மன்னிப்பு கேட்டு நீ தூங்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோலயே சரியாயிடும். அப்போ இன்னைக்கு எழுந்து நாளைக்கு தூங்குனீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் வேஸ்ட் இருக்கும் பாடியில, எலிமினேஷன் இருக்காது. ஸோ ஒரு காஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிசீஸ்னா இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் த அக்யூமுலேஷன் ஆஃப் வேஸ்ட். சாரி, ஏதாவது நான் சொல்றது புரியலன்னா திரும்ப கேளுங்கோ, தப்பு ஒன்றும் இல்லை. சரியா? அந்த வியாதியின் ஆதிக்கம் என்ன அப்படின்னா கழிவின் தேக்கம் தான் வியாதியின் ஆதிக்கம்.
ரொம்ப சுத்தமா தமிழையும் பேசினாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ்ல பேசினாலும் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஸோ இதை வந்து இப்படி நம்ம சொல்லணும். அப்போ கழிவின் தேக்கம் வந்து நடக்கிறது உணவு மூலமாகவும், இந்த உறக்கமின்மைனால என்ன கழிவின் தேக்கம் இருக்கும் அப்படின்னாக்கா, உறக்கத்துல தான் நிறைய எலிமினேஷன் ஆஃப் டெட் செல்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூ செல்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தான், நம்மளுடைய பிரசன்ஸே இருக்கக்கூடாது எங்கேயுமே. அப்பதான் அது நடக்கும். ஸோ ஸ்லீப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இஸ் தேர் எனி ரீப்ளேஸ்மெண்ட்? அதாவது தூக்கத்துக்கு வந்து ஏதாவது மாற்று இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு தூக்கத்துக்கு மாற்று இரவு தூக்கம் மட்டும்தான், பகல் தூக்கம் கிடையாது. இது வந்து ஒரு முக்கிய காரணி. அப்ப நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம எங்க தவறு செய்யறோன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உணவுல தப்பு செய்யறோமா, உறக்கத்துல தப்பு செய்யறோமா அப்படின்றது. இது ஒரு பகுதியாச்சா. இதுதான் பிசிக்கல், நம்ம செய்யற ப்ராப்ளம் பிசிக்கலி. அடுத்த இன்னொரு காரணம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீ காயத்ரி, ரைட், அவங்க தான் வந்து கேட்டுட்டு இருந்தப்போ சொன்னேன். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனதளவுல செய்யக்கூடிய தவறுகள், எமோஷன்ஸ். அது இந்த கோபம், துக்கம், பயம், இதெல்லாமே வந்து இன்னொரு காரணி. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு டிசீஸோட மெயின் காஸ். அது எந்த டிசீஸா வேணா இருக்கட்டும். அது நிறைய பேரை நம்ம கேட்டிருப்போம். இது ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்றேன், பட் ஆனா அது இப்பவே சொல்லலாமான்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அதை வந்து புரிய வைக்கணும். இன்னொரு நாள் நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யறேன். இப்ப நம்ம பெரிய ப்ராப்ளமா பாக்குறது இந்த கேன்சரை பாக்குறோம். அதுலயும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த டீ டோட்லர்ஸ், அதாவது நம்ம நினைக்கிற டீ டோட்லர்ஸ்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க, ஸ்மோக் பண்ணாதவங்க, ஈவன் இன்னொரு படி மேல போய் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டாங்க, அவங்களுக்கு வருது. இதுல இத என்னன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை விட பெரிய தப்பு வந்து எதுல இருக்கு அப்படின்னா, உணவும் உறக்கத்திலையும் இருக்கு. சோ இதனுடைய பாதிப்பு அதை விட அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் நம்ம ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துல, புரிஞ்சுக்க வேண்டிய இதுவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல விருப்பப்படுறேன். தயவு செய்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. அது ஒரு பெரிய வந்து ரெமெடி நமக்கு. சரியா? இப்போ அக்கு பிரஷர் கொடுக்கறது, அக்கு பஞ்சர் மூலமா ஒரு விஷயத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னா, இதுக்குண்டான பதில வந்து அவங்களுடைய நாலேஜை பொறுத்தது. ஒரு விஷயத்த நீ எந்த அளவுக்கு அதனுடைய கருவையும் அதனுடைய சாராம்சத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிவைனா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதுல இருந்து தீர்வு கண்டிப்பா இருக்குன்றதுதான் உண்மை. இப்போ நம்மளே ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறோம். செகண்ட் ஒப்பீனியனுக்கு என்ன பண்றோம்? இன்னொருத்தரை ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்குறோம். அப்போ அதுல என்னன்னா, அதுல அனுபவமும் அதுல இருக்கிற அறிவு திறனும் வந்து ஒரு முக்கிய காரணம். அதுக்கு வந்து அவன் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு விரும்பி நேசிச்சு படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே அந்த நோயாளி சரியாகணும்ன்ற குணத்தோட அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுதுதான் அது உண்மையாலுமே இன்வோக் ஆகும், சரியாகும். இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு பிரச்சனையை சொல்றீங்கன்னா அதுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. பேசிக்கா உங்களுக்கு புரிய வைக்கணும். முதல் விஷயம், என்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு பல பேர் வந்து முதல் சிட்டிங்ல எல்லாம் திட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க. சிவியர் பெயினோட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா, இந்த இப்படி என்ன நடக்குது, இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தா உட்கார முடியல, வலி, முதுகு வலி. நான் உங்ககிட்ட வந்து யாரோ சொன்னாங்க, அங்க போனா அவன் சரி பண்ணி கொடுத்துருவான், முதல் சிட்டிங்லயே வந்து வலியை குறைச்சு கொடுப்பான், அந்த நம்பிக்கையோட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. என்னை பார்க்க வர்றதுக்கே கொடுமை என்னன்னா 1 hour ஆயிடும், 1.5 hours கூட ஆயிடும். அங்க உட்கார்ந்தது இல்லாம உள்ள வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து பேசுவேன்.
வேற வழி எல்லாம் கிடையாது, கேட்டுதான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய உண்மையான பிரச்சனைய எப்படி தீர்க்கணும்ன்றத நீங்க எவ்வளவு வேணா டென்ஷனா இருக்கலாம். ஏன்னா நீங்க உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவன். பாதிக்கப்பட்டவன் வந்து அவஸ்தையில, பயத்துல எதையாவது பண்ணி வெளியில கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்றது உங்களுடைய இது. ஆனா எதிராளி நான் தீர உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். எவ்வளவோ நேரம் அவஸ்தைப்பட்டுட்ட, இந்த ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப 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 முக்கியமானது. முதல்ல புரிஞ்சுக்கோ, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத நான் உனக்கு விளக்குவேன். அந்த விளக்கத்தை நீ புரிஞ்சுட்டு அதை ஒத்துக்கும் பட்சத்துலதான் ட்ரீட்மெண்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா அங்கேயே வந்து வேண்டாம். ஏன்னா டெம்பரரியா சால்வ் பண்றது நிறைய பேர் இருக்காங்க, அங்க போலாம். கரெக்டா? நீங்க சொன்ன மாதிரி பர்மனன்ட் கியூர் இல்லாமலாம் இல்ல. இதுல எத்தனை பேர் வந்து எனக்கு பரிச்சயமானவங்க இந்த இதுல இருக்காங்கன்னு தெரியல, இந்த மீட்டிங்ல. இதுல குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை முழுசா ஃபாலோ பண்ணவங்களுக்கு அதுல தீர்வு இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தீர்வு இல்லை. ஸோ இது வந்து அடிப்படை தானம்மா. நீ வந்து உன்னுடைய தவறை உணரணும், நீ திருந்தணும். அப்பதானே வந்து உனக்கு அதுல தீர்வு கிடைக்கும். தீர்வு மட்டும் வேணும், ஆனா நான் செய்யறத செய்வேன் அப்படின்னா எங்க இருந்து நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும்? நான் கேட்டது கரெக்டா? சரிதான். நல்லது. முழுசா ஆன்சர் கொடுத்தேன்னா? கொடுத்திருக்கீங்க. நன்றி. நல்லது அம்மா. அடுத்தது ராஜ் ஐயா, நீங்க கேட்கலாம். ராஜ் கை தூக்கி இருக்கீங்க. சார் வணக்கம். வணக்கம். நமஸ்காரம் சார். சார் ரொம்ப அருமையா நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஸ்பீச் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். சார் எனக்கு என்ன மெயின் கேள்வினா சார், நான் வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டுங்க. நான் கொஞ்ச நாளாவே வந்து பெங்களூர்ல இருந்தேன். அங்க வந்து எனக்கு அந்த போலன் ஒத்துக்காதனால ஆக்சுவலா சென்னை மூவ் ஆயிட்டேன். பட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் இஸ் பெட்டர். அதுவும் இல்லாம நான் வந்து பாலமுரளி சாரோட இதுல வந்து யோகா இந்த இதெல்லாம் வந்து நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட கைடன்ஸ் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் என்னோட மெயின் கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? இன்ஹேலர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதுல நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து இந்த ஆஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபுல்லாவே கியூர் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 100% வந்து முடியும். சொல்லுங்க, மேல கேளுங்க. ரைட் சார். இப்போ ஒரு சிலதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா சார்? இப்போ நீங்க நிறைய சொல்றது வந்து இந்த ஃபுட்டு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. என்னதான் நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணாலுமே அண்ட் இன்டர்னலாகவே நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் ரிலேட்டட் ஆங்ஸைட்டி இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணாலுமே ஸ்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஜென்ரேஷன் அந்த இந்த காலகட்டத்தில். எதை சொல்றீங்கன்னு ஓப்பனா சொல்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், ஓகே, ஒரு ஒர்க்கிங் ப்ரெஷர் இருக்கலாம் கம்பெனிஸ்ல. ஸோ இதெல்லாம் இந்த காலத்துல வந்து பாசிபிளா? ஓகே சார், இது எப்படி நீங்க உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க? மெயினா என்னோட கன்சர்ன் வந்து நான் இன்ஹேலர் யூஸ் பண்றேன், அது ஒண்ணு. அப்புறம் வந்து கொஞ்சம் அலர்ஜெட்டிக் இருந்ததுனால மில்க் அவாய்ட் பண்ணேன். அலர்ஜெட்டிக் இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இப்ப இந்த மாதிரி ஃபர்தரா நாளடைவுல பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மில்க் இதெல்லாம் சேர்த்திக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கொஸ்டின். ஈவன் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் பிரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதை எப்படி பார்த்து? ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அரௌண்ட் 40. ஓகே, அரௌண்ட் 40. சரி, உங்க கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? நான் ஆன்சர் பேசலாமா? வெரி குட், தேங்க்யூ. கண்டிப்பா வந்து இவரு ராஜ் கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா, இதை யாருமே யோசிக்காத ஒரு கண்ணோட்டத்துல இதனுடைய பதிலை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ராஜ், கொஞ்சம் நீங்க முடிஞ்ச வீடியோ ஆன் பண்றீங்களா? தேங்க்யூ. See, generally, by seeing a person itself, we will able to observe the problems in her or his body.
இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த உடனே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவருடைய லங்ல ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னுட்டு. ஸோ வென் ஐ சே லங்ல ப்ராப்ளம் இல்லாம ஏன்டா நான் பிரீதிங்க்கு வந்து கஷ்டப்பட போறேன், நீ எதுக்கு இன்ஹேல் எடுக்க போறேன் அப்படின்னா, ரியாலிட்டி என்னன்னா இவரோட ப்ராப்ளம் இஸ் வித் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்களுடைய பீரியட், லிவிங் பீரியட், யூ ஆர் லிவிங் இன் பெங்களூர் ஏர்லியர், ரைட்? அந்த பெங்களூர்ல நீங்க இருந்தப்போ நீங்க ஒரு விஷயத்த தான் சொன்னீங்க. நான் வந்து அங்க இருந்தேன், எனக்கு அங்க பொல்யூஷனா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து இந்த ட்ரபிள் வந்துச்சு, என்னால அங்கிருந்து இங்க வந்துட்டேன், இப்ப நான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிறேன், இப்ப நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ நான் வந்து என்னோட வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டு. இதுல இன்னொரு பாட்டை வந்து நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, அந்த பெங்களூர்ல இருந்தப்போ எங்க சாப்பிட்டோம்? வெளி உணவு. am I கரெக்ட் சார்? கரெக்ட் சார். இதையே நீங்க வந்து உங்க அளவுல யோசிக்காம விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க இங்க சென்னைக்கு, வீட்டு உணவை சாப்பிடுறீங்க நிறைய டைம், இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்டர்ன் இட் இஸ் ஹெல்பிங் யுவர் பிரீதிங் ஈஸினஸ். ஸோ அதாவது எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும் இங்க என்ன நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோன்றது. இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க, அவங்க பேர் மறந்துட்டேன், சாரிம்மா, அவங்க கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ பதஷ்டத்துல இருப்ப வந்து சொல்லும் பொழுது, ஆனா எதிராளிக்கு தெளிவா தெரியணும் என்ன வந்து அவனுடைய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம காண போயிடும். ஸோ நான் இன்னும் உங்க பல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா இன்னும் தெளிவா சொல்லிடுவேன், என்ன எக்ஸாக்டா நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்க, என்ன தப்பு செஞ்சிருக்க. ஒன்றும் வேண்டாம். ஐ திங்க் பாலமுரளி சார், ஹரிணி எல்லாம் இங்க இருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா தெரியும். ஒரு தடவை என்கிட்ட காஃபி குடிச்சிட்டு வந்துட்டா கையை காட்டின உடனே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏன் காஃபி குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்பேன். ஏமாத்த முடியாது. ஏன் அப்படின்னா உங்க நல்லதுக்கு தான். நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன், நீ செய்யாத. ஏன் செய்யாத? ஏன் நல்லதுக்கா? செஞ்சா இந்த ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமாகுமா, ஏன் திரும்ப திரும்ப அவஸ்தைக்கு உள்ளாகிற, செய்யாத அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம தீர வந்து விசாரிக்கணும் சார். இதுல நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறது தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் ஒரு உண்மையான வழிமுறை. இப்போ உங்களோட ப்ராப்ளத்துக்கு நான் இன்னும் பல்ஸை பார்க்காமலே சொல்றேன், இது வந்து ரிலேட்டட் டு யுவர் டயட். ஸோ நீங்க என்கிட்ட இப்போ வர வேண்டாம், நான் சொல்றதை ட்ரை பண்ணுங்க. மேபி அடுத்த வாரம் இங்கிலீஷ் செஷன்ல கலந்துட்டு நீங்க முடிஞ்சா அதுக்கு ஒரு அப்டேட்டை கொடுங்க அந்த செஷன்லயும். இந்த 1 வீக் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குன்றீங்க, அலர்ஜெட்டிக் டு மில்க்ன்றீங்க. இதுவும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அலர்ஜெட்டிக் டு மில்க் அப்படின்னா, மில்க் எங்க இருக்கு, லங் எங்க இருக்கு? மில்க் சாப்பிட்டா ஏன் வந்து லங்குக்கு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, இந்த ஃபுட் பைப்பும் வின் பைப்பும் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ ஃபுட் பைப் எப்போ ஓப்பன் ஆகணும் தெரியுமா? நம்ம சாப்பிடும் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, அப்போ மட்டும்தான் ஓப்பன் ஆகணும். மற்ற நேரத்துல 100% வந்து டைட்டா க்ளோஸ் ஆகிருக்கும். வின் பைப்பு மீதி நேரம் எல்லாமே அரௌண்ட் 99.9% ஆஃப் த டே அது வந்து ஓப்பன்ல இருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும் அது க்ளோஸ் ஆகி இது ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நேச்சர். ஆனா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ட்ரபிள் இருக்கிறவங்க அந்த ஃபுட் பைப் அடிக்கடி ஓப்பன் ஆகும். ஒரு ஏப்பம் அல்லது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட், இந்த ஒரு மாதிரி எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், அந்த அசிடிசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் வந்து அந்த கேப்ல வந்து ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆகுறது நம்ம நுரையீரல். ஸோ இதுதான் உங்களுடைய காஸ்ட். நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா பகல் நேரத்துல ஈஸி டு டைஜஸ்டபிள் ஃபுட் அதுதான் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, கஞ்சி,
அதுல வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸி ஆக்குற மாதிரி இருக்கக்கூடிய மிளகு, ஜீரகம், சோம்பு இத கலந்து சாப்பிடுங்க. சரி காலையில, மத்தியானம் இத சாப்பிடுங்க. தொட்டுக்கிறதுக்கு காய்கறி வச்சுக்கோங்க. பருப்புகள் சேர்க்காதீங்க, பயிர்கள் சேர்க்காதீங்க. அப்புறம் இந்த கொண்டக்கடலை, மொச்சை இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வேர்க்கடலை எதுவும் வேண்டாம். காலை, மதியம் வந்து இந்த கஞ்சி குடிச்சு, இரவுல வந்து பழங்கள் ஸ்பெசிஃபிக்கா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி செவ்வாழைப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுட்டு பத்தாத குறைக்கு கொஞ்சம் திரும்பவும் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 1 வீக் 100% டெடிகேட்டடா நீங்க இருந்துட்டு along with that ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னுட்டு. டெடிகேட்டடா இருந்தா வந்து சொல்லுங்க. சார், ஒரு டெஃபினட்டா டவுட். வந்து சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னதுல இப்ப இந்த புரோட்டீன் இன்டேக் வந்து கம்மியாயிரும் இல்லையா சார்? அப்ப அது பரவாயில்லைங்களா? ஐயா, நீங்க என்ன கல் உடைக்கிற வேலை பாக்குறீங்களா, இல்லைன்னா வந்து மூட்டை தூக்குற வேலை பாக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் பேக் அவர் ancestors they were working for about வந்து 12 to 13 hours a day physically, not mentally, right? ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க என்ன புரோட்டீன் இன்டேக் கால்குலேட் பண்றாங்களா, கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கால்குலேட் பண்றாங்களா, கலோரி வேல்யூ இன்டேக் கால்குலேட் பண்றாங்களா? அவங்க வயசுல ஒரு 50 இயர்ஸ் உள்ள ஒரு மனுஷன், சரியா, ஒரு 12 ஹவர்ஸ் a டே ஒர்க் பண்ண ஒருத்தங்கிட்ட நீங்க 40 இயர்ஸ் தானே, உங்க கையை கொடுக்குறேன், அவங்க கிட்ட இருந்து வெளியில வர முடியுமா உங்களாலன்னு பார்க்கலாம். ஒத்துக்கணும். அதுல மெயினான விஷயம் அவன் என்ன சாப்பிடுறான்னு கேளுங்க போய். கேப்பக்கூழு, கம்பங்கஞ்சி, இல்லைன்னா பழைய சோறு. கரெக்டா? ஸோ நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல. பை த வே ராஜ், ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு ஓப்பன் ஐ ஓப்பனரா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை சார். நீங்க சொல்றது அரிசி கஞ்சி தான் ரெக்கமெண்ட் பண்றீங்க? ஆமா, நொய் கஞ்சி. அதுல மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு சாப்பிடுங்க. ஆனா இத்தனை நாள் நீங்க இப்படி பழகிட்டு என்ன 40 வருஷமா ராஜ் வந்து வேற ராஜ், இன்னையில இருந்து ராஜ் வேற ராஜ். அப்போ வந்து எடுத்த உடனே உடம்பு வந்து ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காதுன்னா, நேத்து வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்த தப்ப சரி பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான சுரப்பிகளை சுரந்து ரெடியா இருக்கும். அதுக்குண்டான தப்ப நீங்க செய்யாம இருக்கும்போது அந்த சுரப்பிகள் சுரந்ததெல்லாம் வீணா போகுது இல்ல. அதுக்குண்டான ஒரு பதஷ்டம் உடம்புல வந்து ஒரு பிரச்சனை வந்து உடம்புல காட்டும். சரி சரி. இப்ப எப்படின்னா, டெய்லி குடிக்கிறான் ஒருத்தன், என்ன ஒரு 6 மணி ஆனிச்சுன்னா அவன் குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சு. அப்ப அவனும் நீங்களும் கிட்டத்தட்ட அவனுடைய இது வேற, இந்த தப்பு வேற, நீங்க செஞ்சுட்டு இருந்த தப்பு வேற. அவங்க முதல்ல 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட அந்த பதஷ்டம், அந்த பாடி அந்த இதை கிரியேட் பண்ற அந்த இதெல்லாம் இருக்கதான் செய்யும். 2-3 நாள் அதோட போராடி புரிஞ்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 days ஃபைட்டிங் ஃபார் 2 days அதை புரிஞ்சுக்க வைக்கணும். என்னன்னா, இனிமே இந்த சுரப்பிகள்லாம் எனக்கு நீ சுரக்காத அப்படின்னு எப்ப சொல்லணும்னா, அதை ஃபீட் பண்ணலன்னா சுரக்கிறது அது நிப்பாட்டிடும். அந்த 2 days சஃபரிங்கை மட்டும் தயவு செய்து பொறுத்துக்கிட்டு நீங்க கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சுரப்பிகள்லாம் நின்றுட்டு நல்ல சுரப்பிகள் மட்டும் சுரக்க ஆரம்பிச்சு உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சி நார்மல் ஆயிடுவீங்க. ஓகே சார். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு மேக் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் சொல்றேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு பிகைன் பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை, இப்போ உன்னுடைய ஆஸ்துமாவை நான் கிளியர் பண்ணுவேன், ஆனா திரும்ப ஆஸ்துமா வரவே கூடாது அப்படின்னா நான் சொல்ற வழியில நீ நடந்தா தானே அது வராம இருக்கும். கண்டிப்பா. டீப்பா இந்த தொண்டையில இந்த கவம் கட்டுது இல்லையா சார்? அப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து லிங்க் இருக்கிறதுனாலதான் அந்த தொண்டையில கவம் கட்டுது. அதனாலதான் நான் மில்க் வந்து அவாய்ட் பண்ணது காரணம். தொண்டையில வந்து அந்த ஒரு கவம் கட்டிட்டே இருக்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணேன். அப்போ நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கவம் கட்டுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாம் சார்? எல்லாம் பாசிபிள். உங்களுக்கு பாசிபிள்னா எனக்கும் பாசிபிள். நீங்க மாற ரெடியா இருந்தா நான் உங்க உடம்ப மாத்தவும் ரெடியா தான் இருப்பேன். அதனால எக்ஸ்பர்ட் கிட்ட என்கிட்ட தான் வரணும்னு இல்லை, நியர்பை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தேடுங்க.
அவங்களெல்லாம் வந்து வெளியில கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தாதான் அவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்டயும் பண்ணிக்கங்க. பண்ணா அவங்களும் கைட் பண்ணுவாங்க. பட் கைட் பண்ணலைன்னா அது கரெக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ Nice, sir. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பர்சனை அப்ரோச் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இல்லது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. எப்படியோ ஒண்ணு அந்த Sir, நீங்க ட்ரீட்மெண்ட் சொன்னதை வேலை ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல நான் அப்டேட் பண்றேன். தட் ஒர்க்ஸ் கிரேட். வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா ராஜ்? இல்ல சார், தேங்க்யூ. நல்லது, நன்றி. நன்றி ராஜ் சார். சார் நான் அது கூப்பிட்றேன் மேடம், ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா பாலு ரவி ஐயா இருக்கீங்க. ராஜ் சார், சார் சொன்ன மாதிரி வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு அது மூணும் வந்து ரொம்ப முக்கியம். சார் சொல்லுவார் அடிக்கடி, ஒன்றுத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியில் போட்டு கஞ்சி, ஏன்னா ரொம்ப பசிக்கும். அவர் சொன்ன மாதிரி 2 நாளில் நானும் சோம்பு அதை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அவர் சொன்ன எனக்கு 2 வாரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 3 வாரம் கழிச்சு கூட்டு பொரியலே கண்ட பார்த்தா அலர்ஜி. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் அதோட பெனிஃபிட் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அடுத்த வாரம் வாங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாலு ரவி ஐயா நீங்கள். சாரி உங்களை இன்டர் பண்ணி. ஸோ மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் ஒரே ஒரே அளவில் பண்ணணுமா? அதாவது மிளகு வந்து காரம், அது முக்கியம். ஜீரகமும் சோம்பும் வந்து ஒரே அளவா இருக்கணும். மிளகு வந்துமா நீங்க கேக்குறதுனால தெளிவா சொல்றேன். மிளகு வந்து அல்சர் இருக்கிறவா சேர்த்துக்க கூடாது, தெளிவா நான் சொல்லிடுறேன். மிளகும் அல்சர் இருக்கிறவாளுக்கு அது செட் ஆகாது. அவ வந்து தனியாவும் ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நமஸ்காரம், பாதத்துல நமஸ்காரம். நமஸ்காரம். பாலு ரவி ஐயா நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுங்க. அதாவது நான் யோகா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேங்க. என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்குள்ளார வீக்னஸா சொல்றதா இல்லை பாசிட்டிவா சொல்றதான்னு தெரியல. சம்டைம்ஸ் கோயிலுக்கு போகும்போது ஒரு விதமான அந்த எமோஷனல் ஆகிட்டு என்ன அறியாம நான் கத்துறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சில சென்டிமீட்டர் இந்த டைம்ல நீ கத்தணும் அப்படின்ற போல ஒரு கமெண்ட் அது வருது. அந்த டைம்ல ஒரு மாதிரி ஆகுறேன். பேசிக்காவே நான் ஒரு எமோஷ்னலான பர்சன், பையன். அந்த எமோஷனலை நான் எப்படி நெக்லெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா அது உணரக்கூடிய தன்மையில மனுஷன் இருக்கணும்ன்ற சொல்ற இந்த உலகம் நீ ஓவரா எமோஷனல் ஆவற அப்படின்னு சொல்லுது. எதை நம்ம ஏத்துக்கிறது? பிளஸ் கொஞ்சம் நர்வஸிங் வந்து எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேங்க. இதை நான் எப்படி சால்வ் பண்ணி அடுத்த லெவல் போறது? அதே போல அதாவது ஒரு கனியில இருக்கிற இன்பம் அது நல்லது தெரியுது, பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் வருது. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய ஃபேமிலி சைடில் சில இஷ்யூஸ் இருக்கு. அதாவது அந்த ஜெனடிக் ப்ராப்ளமாகவும் இருக்கு. நீங்க சொல்ற நான் உடம்பு நல்லா ஆகிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்றேன் அப்படின்ற போல நீங்க சொல்றீங்க. ஓகே, அந்த உடம்போட இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றத இந்த யோகா மூலமா வரும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா சர்டன் டைம் அது ஏன் லாங் டைம் நம்மளால ஜர்னரி பண்ண முடியல, ஏன் அப்பப்போ விட்டுடுறோம்? இப்போ ஒரு 4 பேருக்கு நான் ஒரு டீச்சிங்ல இருக்குங்க ஐயா. இந்த டீச்சிங்ல இருக்கும்போது 4 பேருக்கு நான் ஏதோ என்னால தெரிஞ்சதை நான் சொல்றேன், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்றது. ஆனா அந்த கட்டத்தை விட்டு வெளிக்கட்ட வரும்போது நானும் ஒரு சாதாரண மனுஷனும் போலதான் இருக்கேன். இந்த மனுஷன்ற ஒரு கான்செப்ட்ல ஏன் இப்படிலாம் இருக்கு, எதுக்காக? நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான்றீங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னா ஏன் நம்ம இப்படி எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம்? நம்ம தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோன்றது தெரியுது, ஏன் அதை ஒழுங்கா கேட்டு நம்மளால வாங்க தெரியாதா? இது போல நிறைய கேள்வி எனக்குள்ளார இருக்குட்டையா. அப்புறம் ஆஃப்டர் டெத் நம்ம எந்த இடத்துல கடவுள்களை போயிட்டு ரீச் ஆயிடுவோமா? அதாவது நரகம், சொர்க்கம் அப்படின்ற போல கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம இங்க வந்தோம், ஏன் அங்கே இருந்திருக்கலாமே? இது போல நிறைய கொஸ்டின் இருக்குயா. ஒரு அண்ணன் மட்டும் நல்லா கைட் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க பாலமுரளி சாரு நீங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு.
இத்தனை நாளா நான் காலேஜ்ல இருப்பேன். இன்னைக்கு காலேஜ் விஷயமா வெளியே போக சொல்லிட்டாங்க. சரி அதனால இன்னைக்கு சரி, கடவுளா பார்த்து வாய்ப்பு இந்த கிளாஸ் கிடைச்சிருக்கு. அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நல்லது. உங்க பேரு பாலு ரவி. நல்லது. சரி. இது ஒரு முதல்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு சில வியாதிகள், இத வியாதி நான் சொல்லல, மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கல் ஹெல்த் மாதிரி இத மென்டல் ஹெல்த், மென்டல் எயில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மென்டல் எயில்மெண்ட்டுக்கு நிறைய காரணங்கள் வந்து நீங்க ஆன்சரும் சொல்லிட்டீங்க எல்லாத்துக்குமே. இருந்தாலும் அதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா வந்து எடுத்து சொல்ல முயற்சி பண்றேன். அது புரியலன்னா திரும்பவும் கேளுங்க. நான் வந்து அதை இன்னமும் வந்து விளக்க முடியுமான்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ இத பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கருவும் உருவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 உண்டு இல்லையா? கரு, உரு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ கரு அப்படின்னா ஒரு உயிர், உரு அப்படின்னாக்கா அதுல இருக்கிற உருவம். இதுல 2ல எங்க பிரச்சனை இருந்தாலும் இன்னொருத்தருக்கும் அதனுடைய பாதிப்பு வந்து இருக்கும். அதாவது கருவுல பாதிப்பு இருந்ததுன்னா உருவுலையும் வந்து உருவத்துக்கும் உடம்புக்கும் பாதிப்பு இருக்கும். உடம்புல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு மனதையும் வந்து தாக்கும். இதுல உங்களுடைய பாதிப்பு எதுல இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க கண்டறியணும். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ள போனா ஒரு பெரிய டாபிக். ஸோ இதுல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதுல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லும்போது சாமி வந்து ஆடுவாங்க கோயில்களுக்கு போனா, தன்னை மறந்து வந்து அந்த விஷயத்த ரொம்ப நம்பும் பொழுது அதுக்குள்ளேயே வந்து அதுவாவே வந்து மனுஷன் வந்து மாறிடுறான். தன்னை அதுவாவே ஐக்கியப்படுத்திக்கிறான், எண்ணிக்கிறான். அது அவனுடைய கண்ட்ரோலை மீறி நடக்கும். பர்சன் ஹூ லூசஸ் ஹிஸ் மைண்ட், அவன் தன் நிலையை மறந்துட்டான் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தா நல்லதா நடக்கும். இப்போ தியானமும் பாத்தீங்கன்னா தன்னிலையை மறந்து இருக்கிறது தானே, அதாவது அமைதியா இருக்கிறது. கரெக்டா? கண்டிப்பா. தியானம்ன்றது என்ன? நம்ம வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு எதை பத்தின நினைப்பும் இல்லாம பிளாங்க் அவுட் ஆகி இருக்கிறது தான் வந்து தியானம். யோகால இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. இதுல இருக்கிற அத்தனை பேத்தையும் நான் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு தியானத்துக்குள்ள போறதுக்கு? நான் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன், ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்துருக்கேன், ஒரு சில பேர் 1 மணி நேரம் உட்கார்றேன், எனக்கு எதுவுமே வரல, என்னென்னமோ ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றவனும் இருக்கான். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க, நானும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றோம் இன்னொருத்தனும் இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மனசுல இருக்கிற எண்ணங்களை முதல்ல கட்டுக்குள்ள கொண்டு வரணும். கட்டுக்குள்ளன்னா என்னன்னா அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்றதுதான். இந்த இதுக்கு வந்து எதிர்மறையான பதில் தான் பதில். இப்போ தியானத்துல உட்கார்றோம், இது எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும் அப்படின்ற எண்ணத்துல விடணும் அத. இது கொஞ்சம் முயற்சியில சரி பண்ண வேண்டிய விஷயம் பாலு ரவி. இது என்னன்னா அது வரட்டும் போகட்டும், வரட்டும் போகட்டும். அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கண்ட்ரோல் பண்ணா அது உள்ளேயே இருக்கும். இப்ப அணையில தண்ணி வருது, அது பாட்டுக்கு போயிடுச்சுன்னா போயிடும். ஊத்துன ஐயா, தண்ணி ஒரு நிப்பாட்டி வச்சு சின்ன சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த கண்ணை மூடி உட்காந்து நீங்க சொல்ற அந்த எண்ணெய் அலைகள்லாம் மாறி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்மள வந்து தொடர போல ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அந்த டைம்ல பயம் வருதுங்க ஒண்ணு. ரெண்டாவது அதுதான் அதை சொல்றேன், தாண்டி அதுவும் போகட்டும். போகும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றது கேட்க தோணுது. ஆனா அந்த கண்ணை திறந்து நம்மளோட ரியல் லைஃப்ல பார்த்தா நம்மளுக்கு தேவையான ரியல் லைஃப் எவ்வளவு வேணும்னு தோணுது. இதுதான் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியா சொல்ற மாதிரி புரியணும்னா, இதை எப்படி நான் சொல்லுவேன்னா, உடல் உறுப்புனால அந்த தியானத்தை கண்டினியூ பண்ண முடியல, அல்லது அந்த தியானத்துல இருக்கக்கூடிய அமைதி இந்த உறுப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது.
இதுதான் வந்து அதுல நடக்கிற விஷயம். அப்ப வந்து முதல்ல இதுல என்ன ட்ரபிள்ன்றத பார்க்கணும். பல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் உள்ள உறுப்புகள்ல என்ன. இப்போ லிவர்ல வந்து ஒரு டீவியேஷன் டிஃபரன்ஸ், அதுல வந்து ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கணிச்சு அதுவா இல்ல வந்து மற்ற உறுப்புகளா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த உணவுகளை நம்ம கண்ட்ரோல்குள்ள வைக்கணும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்றவனுக்கு இந்த கேரக்டர் இருக்கும், காரம் சாப்பிட்றவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா எல்லாரும் சாப்பாட்டுல உப்பு கரெக்டா இருக்குமா, ஏன்னா இவன் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பை எக்ஸ்ட்ரா போட்டுக்குவான், உப்பு கம்மியா தான் இருக்கு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கா. அப்போ இது இன்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னா ராங்கா அந்த எமோஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா பய உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புளிப்பு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கோபம் அதிகமா வர்றது, இல்லை இதை சார்ந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இனிப்பு எதையும் மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இனிப்பு. இப்போ சந்தோஷமா இருந்தா என்ன சாப்பிடுவோம், என்ன பிடிக்கும் எல்லாருக்கும்? இனிப்பு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டின்ற வார்த்தைக்கு இனிப்புக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. யாராவது வந்து சந்தோஷத்துல இருக்கிறப்ப கசப்பு சாப்பிடுவானா? சோ இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் நீ அமைதியாக. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்லணும், நமக்கு வந்து சொரணையே வேண்டாம்ப்பா, சூடும் வேணாம் சொரணையும் வேணாம். அப்ப எதை தவிர்க்கணும்? உப்பை தவிர்க்கணும். ஸோ பேசிக்கா வந்து ட்ரை டு வந்து இந்த வீக்ல வந்து உப்பு இல்லாத உணவை எடுத்து பாருங்க. அதாவது எப்படின்னா மோர் சாதம் எடுத்து பாருங்க. இது நிறைய மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்தும். நான் பலதர வியாதிகளுக்கு இந்த உப்பு இல்லாத உணவை சாப்பிட சொல்லி செஞ்சிருக்கேன். அதை வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்க. முதல் வாரம் இதனுடைய இது பாத்தீங்கன்னா முதல்ல இந்த அதிகப்படியான திங்கிங் இருக்கிறத குறைச்சிரும். சரியா? சோ இந்த வாரம் வந்து உப்பு இல்லாத உணவை இல்ல சாப்பிடுங்க. இல்லையா, அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அப்படின்ற வார்த்தை அந்த தான் கேட்டுச்சு, உணர்வுகள் அதுக்கு முன்னாடி கேட்கல. உணர்வுகள் இந்த சரி உணர்ச்சி அதெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வரும். சரிங்க. நல்லது. சாத்வீகமான உணவு சாப்பிட்டா சாதுவா இருக்கலாம். கரெக்டா? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பிராமணனை அரைஞ்சு பாருங்க, என்ன என்ன சொல்லுவான், உன்னை வந்து பாம்பு கொத்திரும், பகவான் வந்து உன்னை கண்டிப்பா தண்டிக்க போறாரு, ஒரு பிராமணன் நீ இது பண்ற அப்படின்னுட்டு. அதே மத்த ஆட்கள் ஒரு அடி அடிச்சு பாருங்க, 4 அடி திரும்ப விழுகும். கரெக்டா? இப்ப எல்லாமே மாறி நான் இருக்குது. வந்து இதுவா எடுத்துக்க வேண்டாம், நான் பொதுவா சொல்றேன். இது எதுக்கு வித்தியாசம் சொல்ல வரேன்னா இவன் வெங்காயம் என்ன பூண்டு காரம்லாம் நிறைய சேர்த்துக்க மாட்டான், சாத்வீகமான உணவு. அப்போ இந்த உணவுக்கும் எமோஷன்ஸ்க்கும் நேரடியான தொடர்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். சரியா? அதாவது நான் யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பாருங்க, நான் யூஸ் பண்ற வார்த்தையை பார்க்காதீங்க. இதுதான் அதனுடைய முக்கியமான ஐக்கியம். அதாவது கடவுளோட வந்து ஐக்கியமாகணும்னாக்கா முதல்ல மனதளவுல நம்ம வந்து ரொம்ப சாதுவா சாத்வீகமா இருக்கணும். அதுக்கு நம்ம உணவு வந்து மிக 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 பெரிய ரோல் அது பிளே பண்ணுது. சரி இது ரொம்ப பெரிய டாபிக் பாலு ரவி. நான் கண்டிப்பா இன்னமும் ஃபர்தரா உங்களுக்கு நான் கைட் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா உங்க டவுட்டை வந்து கேட்கலாம். முதல்ல இந்த இல்லைங்கய்யா, வாரம் இந்த உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அடுத்த வாரம் ஷேர் பண்ணுங்க. நான் ஃபர்தரா உங்களுக்கு வந்து செஷன்ஸ்ல உங்களுக்கு அதை கைட் பண்ணவும் பண்றேன். சரியா? நன்றிங்கய்யா. இன்னைக்கு கடவுளா கொடுத்த கிஃப்ட், காலேஜ் ஒர்க் இல்லாம ஆன் டியூட்டில இருக்கேன், அதனால இந்த கிளாஸ் என்னால அட்டென்ட் பண்ண முடியுதுங்கய்யா. அதாவது நீங்க உங்களுக்கும் பாலமுரளி அண்ணனுக்கும் இந்த கடவுளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சு. நன்றி. வாழ்க நன்றி. மிக வளமுடன். ஹரிணி அம்மா இங்க இருங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் ஹரிணி.
இல்ல இது வந்து ஜெனரல் கொஸ்டின் தான். இப்ப சொல்லுங்க. எல்லாம் நீ எல்லாருக்கும் தனித்தனியா சொன்னேன். குழந்தைகள், அப்புறம் ஸ்கூல் படிக்கிறவா, காலேஜ் டீன்ஸ், அப்புறம் இந்த வேலைக்கு புதுசா போறவா, அவளை எப்படி வெளியில சாப்பிடாம நம்ம தடுக்கிறது? முதல்ல கட்டி கொடுத்தாலே போருமே. இல்ல பட் அதை நம்ம மீறி கட்டி வந்து அந்த கொடுக்கணும். ஒரு டெம்டேஷன்ஸ் வரதோணும். குழந்தைகளுக்கு பிஸ்கெட், ஐஸ்கிரீம்ஸ், இது வெளியில அந்த நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய இருக்கு சுத்தி வர. நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்து அமிச்சாலும் ஸ்கூல்ல மத்த பசங்க கொண்டு வருது. அத வந்து நம்ம இது இது ஜென்ரலா எல்லாருக்காகவும் தான் கேக்குறேன். உங்கள்கிட்ட இல்ல நான் இல்ல நிறைய ம், பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேசியிருக்கோம் ஹரிணி. நான் நம்ம டார்லிங்க்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன். கண்ணை மூடின்னு இருக்கு பாருங்க. இப்போ சமுதாய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் சமுதாய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் அவங்க குழந்தைக்கு மேலேயும் அவங்களுக்கு அக்கறை இருக்கு. இப்போ அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து வாயால சாப்பிட்றத விட நிறைய வந்து கண்ணால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, அப்புறம் இன்னும் என்னென்னமோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டீகேட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹெல்த் எப்படி இருந்தது, இப்போ இதெல்லாம் சாப்பிட்டும் நம்ம ஹெல்த் ஏன் வந்து இவ்வளோ வந்து தரம் வந்து பெருசா இல்லை அப்படின்னா, டோட்டலா நமக்கே தெரியும். அது எல்லாமே உணவு. இன்னொன்னு நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்செடுத்த. இதுல எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உணவுன்றது வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிற ஒரு சாதாரண ஒரு எரிபொருள் தான் வந்து உணவு அப்படிங்கிறது. இதுல குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படின்னா, அப்ப செஞ்ச மாதிரி கொல்கட்டை செஞ்சு கொடுங்க, சுண்டல் செஞ்சு கொடுத்து விடுங்க. நல்ல வித்தியாசமா எவ்வளவோ நம்ம முன்னோர்கள் செய்த உணவுகள், பிடித்த உணவுகள் வந்து இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இன்னும் ஈஸியா செய்யறதுக்கு மெஷின்ஸும் இருக்கு. டேஸ்டியா செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கு. அதை செஞ்சு கொடுத்து விடுங்க. கண்டிப்பா பசங்க வந்து லைக் பண்ணி இதை சாப்பிடுவாங்க. அடுத்து பேரண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்லுங்க, பாரு உன் குழந்தை வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய ஃபுட்டு தாம்மா. எவ்வளவோ கதை பேசுறோம் இல்லையா அந்த பேரண்ட்ஸோட நின்னு. அந்த நேரத்துல இத உணவு பத்தி கொஞ்சம் பேசலாமே, இல்ல சொல்லலாமே. நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட கசின்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த பியர் வெளி லைஃப் அது எப்படி அதெல்லாம் வந்து ஒரு கேக் இல்லாம முடியாது. அது எப்படி வெளியில போனா அப்படிதான் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. வெளில சாப்பிட்றது தான் இட்ஸ் ஒரு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரியும் பீப்புள் ஸ்டார்ட் திங்கிங். இது வந்து என்ன சொல்றது, இத கலிகாலம் தான் சொல்லணும். நம்ம வந்து சேஃபா இருங்கோன்னு தான் நான் வந்து நம்மளை சார்ந்த மக்கள்கிட்ட சொல்லி, இப்போ நான் எப்படி குரல் கொடுத்து இப்ப நீங்க ஒரு 10 பேர் கேட்கிறீங்களோ, நீங்களும் ஒரு 10 பேரை வந்து நல்லா வந்து சொல்லி 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 மாத்தி, அது அப்படியே இன்னும் ஒரு 11 பேரா மாறட்டும், 12 பேரா மாறட்டும். நான் 10 பேரை மாத்துறேன்னா அதுல நீங்க ஒருத்தர் பொறுப்பு எடுத்து ஒருத்தரை மாத்துங்களேன், போறோம். அந்த ஒருத்தர் வந்து திரும்பவும் எவ்வளவு நம்ம வந்து அத பொறுப்பா எடுத்து செய்யறோமோ, அதை புரிய வைக்கிறோமோ, அப்பதான் அது ரீச் ஆகும். இப்ப எப்படி வந்து ஒரு டயத்துல வந்து தப்பு ரைட்டுன்றத வந்து அதுக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டம் நம்ம வந்து உணவு விஷயத்துல வந்து போராடிதான் ஆகணும். ஓ, கஷ்டம்தான். பட் அது புரிய வச்சாதான் வியாதி இல்லாம இருக்க முடியும். முதல்லாம் கேக் அப்படின்னா அது எதெல்லாம் பயன்படுத்தி செஞ்சாங்களோ அதுல இருந்த நல்லது எதுவுமே இப்ப அதுல இல்ல. இன்னைக்கு வந்து மாதிரியா தான் இருக்கு. கேக்கா இல்ல, கேக் மாதிரி அது. ஸோ அதெல்லாம் வந்து ஹைலி டேஞ்சரஸ். அதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு அதை அவஸ்தைப்படுறது ஏன்? அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. வி ஹாவ் டு ரைஸ் அவர் ஹேண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் வந்து எவ்ரிதிங். இதெல்லாம் வந்து நாளைக்கு சமுதாயமே வந்து ரொம்ப வந்து மோசமா போயிட்டு இருக்கு. ரீசன்ட் அப்டேட் நான் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா,
த்ரூ அவுட் த இந்தியா எடுத்துட்டா இந்த எல்லா வகையிலையும் இப்போ ரொம்ப வேகமா மோசம் அடைஞ்சிட்டு வர்றது நம்ம சவுத் இந்தியன்ஸ் தான். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஃபுட் அண்ட் ஸ்லீப் கல்ச்சர் ரொம்ப வஸ்டா இருக்கு. அண்ட் நான் அதை தான் போராடி ஜெயிக்கணுன்றதுக்குத்தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரண்ட் சோல்ஜர்ஸ். தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சமுதாயத்துக்கும் வந்து அது மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா ஐ பி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் கைஸ். ப்ளீஸ் டூ ஸோ. அதை தான் நான் மெயினா சொல்றேன். தயவு செய்து செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ. பிரதீப் ஐயா. சார் ஐயா உங்களுக்கு டைம் இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12:10 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஓகே சரி. பிரதீப் ஐயா உங்க கொஸ்டின் கேட்கலாம். வணக்கம் சார். சார் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி பசங்க படிக்க சொல்லும் போது அவங்கள நான் படிக்க சொல்ல மாட்டேன், விளையாட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி எனக்கு பசங்க இருக்காங்க ஒரு 5 years கீழே. அவங்க சரி. சாப்பிட சொன்னா சாப்பிடுறது கிடையாது. அதே மாதிரி படிக்கிற சொன்னாலும் படிக்கிறது கிடையாது. அந்த டைம் நான் வந்து நானும் நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீயா தான் சார் விடுறேன். அது ஆனா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு சுத்தமா சாப்பிடுறது கிடையாது. சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வருது. அதே மாதிரி படிக்கிறதும் கிடையாது. இதுக்கு எப்படி சார் அவங்களை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இத வாழ்வியல் முறையில இன்னமும் நீங்க கண்ணை இன்னும் ஃபுல்லா திறந்து பார்க்கல. அதுங்கெல்லாம் செம்ம கேட்டீங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் உங்களை விட பயங்கர பிரில்லியன்ட். ஓகேவா? எதை செஞ்சா அப்பா கிட்ட இதை வாங்க முடியும்னு, அம்மா கிட்ட எதை செஞ்சா வாங்க முடியும்னு தெளிவா இருக்கும் அதுங்க. சரியா? அது பிறக்கிறப்பவே நல்லா அழுது தானே பால் குடிக்குது. ஸோ தே நோ வெரி வெல். நீங்களும் அப்படித்தானே இருந்து வந்திருக்கீங்க. என்னென்னலாம் அப்போ வந்து என்னென்னலாம் பண்ணி வந்து வாங்கியிருப்பீங்க. அப்போ அது உங்க குழந்தைங்களுக்கு தெரியாதா என்ன? ஸோ இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பசங்களுக்கு பவுண்டரிஸை புரிய வைக்கணும். இதுதான் பவுண்டரி. இந்த பவுண்டரிக்கு மேல நீ போன அப்படின்னா கண்டிப்பா நோ தான். இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறதெல்லாம் உந்து. இதெல்லாம் எஸ், யூ கேன் டேக் இட். இப்போ ஒன்றும் இல்லை, சிறு வயசுல எங்களுடைய சிறு வயது இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் இதுல விருப்பப்படுறேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்போ உள்ள பேரண்ட்ஸை நான் தப்பு சொல்லலை. அப்ப இருக்க பேரண்ட்ஸை கண்டிப்பா நான் விட்டு கொடுக்கவும் ரெடியா இல்லை. அன்னைக்கு இருந்த மாதிரி பேரண்டிங் வந்து இன்னைக்கு எல்லாம் கிடையாதுன்றதை எல்லாருமே ஒத்துக்கணும். வேற வழி எல்லாம் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறோம். ஏன்னா அங்க அடிக்கடி கூட்டிட்டு போறதெல்லாம் சின்ன வயசுல எங்க கூட்டு போவாங்க? கோயிலுக்கு தான். ஏன்னா நாங்க இருந்ததெல்லாம் இங்க பிறந்து வளரல. சென்னையில இருந்தா பீச்சுக்கு கூட்டு போயிருப்பாங்க போல. அங்கெல்லாம் வந்து கோயில் குளம் மட்டும்தான் அங்க இருந்த ஊர்ல எல்லாம். ஆனா கோயில் குளத்துக்கு போயிட்டு வரும்பொழுது நாங்களும் கூட போறது எதுக்கு அப்படின்னா, சாமி கும்பிட போறோம் குட்டி வயசுல. அங்க இருக்கிற பொம்மை, அங்க அழகழகா தொங்குறது, எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறாங்க. கண்ணால வந்து புதுசு புதுசா பாக்குறோம், ஜாலியா கிளம்புறோம், புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏதோ காலில எல்லாம் ஷூ எல்லாம் புதுசா மாட்டி விடுவாங்க, செப்பல் மாட்டி விடுவாங்க. ஸோ விதவிதமா உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம், கட்டிட்டு போய் வித்தியாசமான அனுபவம் விளையாடுவோம். இதுதானே? அப்போ போயிட்டு வரும் பொழுது ஒரு சின்ன கார் வேணும். இந்த கார் வந்து அங்க சின்னதா குட்டியா அது வேணும்னு அடம் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன், அதை சொல்றேன். அனுபவத்தையே சொல்றேன். அடம் பிடிச்சு அழுது அமக்கலம் பண்ணுவோம், கீழெல்லாம் உளுந்து புரளுவோம். அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பார். அவருக்கு வந்து வாங்க கெப்பாசிட்டி இல்லாம இல்லை. இதை நான் வாங்கி தர மாட்டேன். இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி கொஞ்ச தூரம் போனோன்னு, ஐயோ எங்கடா காண இவரை, நம்ம விட்டு போயிட்டாரோ, இழந்து அழிஞ்சு புடிச்சு ஓடி கண்ணை தொடச்சிட்டு கப்சிப்புன்னு போ பின்னாடி. இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்றோம்? அது கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு கொஞ்சம் இதான உடனேவே அழாத அழாத அழாத, இருடா இருடா வேணாண்டான்னு சொல்லி பார்ப்போம். முடியல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த த்ரெஷோல்டை இழந்துட்டு வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படின்னா ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். என்ன வேணா பண்ணட்டும். அப்போ பவுண்டரி புரிஞ்சிடும். ஸோ அப்பா வந்து எது தேவை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணாதான் வாங்கி கொடுப்பார். தேவை இருக்கா இல்லையா அப்படின்ற இத பசங்களுக்கு முதல்ல நம்ம அந்த அறிவை வந்து முதல்ல கொடுக்கணும். எதுக்கு இது வேணும் உனக்கு? அது அதுக்கு சொல்ல தெரியணும். அது எப்போ வரும்? பழக்கத்துல தான் வரும்.
ஸோ அது மாதிரி சிந்தனைகளோட பசங்களை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க பசங்களுக்கு பசிக்கலைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடாம பசி இல்லாம இருக்கவே இருக்காது குழந்தைங்க. நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, வந்த உடனே நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்லல. பொதுவா செய்யற தவறு, ஒரு பிஸ்கெட்டு, அரை பிஸ்கெட்டு, இல்ல ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ், ஏதோ ஒண்ண சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. இல்ல 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. இல்ல நமக்கு அடுத்த வேலைக்கு போகணும். "டேய் கண்ணா வாடா சாப்பிடுவ. டேய் கண்ணா வாடா சாப்பிடுவேன்னா", அவன் வந்து பசி இல்ல. ஆனா நீ சாப்பிட கூப்பிடுற. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து அவன் விளையாண்டுட்டு இருப்பான். ஏதோ அப்ப வாயில வச்சிரும், தின்னு சாப்பிட்டுருவான். அப்போ அடுத்த தடவ வந்து அந்த விளையாட்டு இருந்தா தான் சாப்பிடுவேன்னு ஆரம்பிப்பான். ஸோ பெட்டர் வந்து பசங்கள நீங்க நல்லா சாப்பாடு நேரத்துக்கு மட்டுமே குடுத்து பழக்குனீங்கன்னா, கண்டிப்பா சாப்பிட்டுடும். விளையாட விடுங்க. அப்பதான் வந்து அந்த பசி வளரும். பசங்க வளருவாங்க. ஹெல்தியா வளருவாங்க. எந்த ஒரு வெளி தின்பண்டங்களையும் வாங்கி தராதீங்க. அதுல எல்லா இடத்துலயுமே வந்து நம்மளுடைய செரிமான மண்டலத்தினுடைய வளர்ச்சிய குறைக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. அது செரிமான மண்டலம் கெட்டு போச்சுன்னா, மொத்த சிஸ்டமுமே கெட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது எமோஷன்ஸ் முழுக்கொண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலு ரவின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தப்போ சொன்னேன் இல்லையா? உணவுனால மனசளவுலயும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னுட்டு. அது மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸே தராதீங்க. ஸ்நாக்ஸ்னா ஹெல்தியான ஃபுட்டை மட்டுமே கொடுங்க. காலையில நீங்க உங்க ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. காலையில சாப்பிட்டு போவீங்க. மத்தியானம் ஸ்கூல் விட்ட உடனே மத்தியானம் லஞ்ச்ல டக்குன்னு டப்பா ஓபன் பண்ணி என்ன பிடிக்காது இருந்தாலும் உள்ள போயிடும். ஸ்கூல்ல இருந்து வந்துருவோம். வந்த உடனே எது இருக்கோ, அம்மா எது செஞ்சிருக்காங்களோ கட கட கடன்னு சாப்பிடுவோம். விளையாட போவோம். திரும்ப வருவோம். விளையாண்டுட்டு வருவோம். வந்து கொஞ்ச நேரம் படிப்போம். திரும்ப சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். இதுல எங்க இருந்து ஸ்நாக்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க சின்ன வயசுல? இல்ல. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வரும் வீட்டுக்கு. 4 அண்ணன் தம்பிங்க, 2 சித்தப்பா, அப்புறம் வந்து உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒன்னொன்னு பிஸ்கெட். 2வது பிஸ்கெட் வருமானா தெரியாது. வந்தா லக்கு, இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் முழுசா ஒரு பையன் சாப்பிடுறான். ஸோ இந்த பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா பசங்க வந்து அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து மாறும். ஒன்றும் இல்லை சார். உங்களை நான் வந்து ஒரு விருந்துக்கு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுல நல்லா பசியார உணவு வச்சிடுறேன். சாப்பிட்றீங்க. உங்களை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் வைக்கிறேன். சாப்பிட முடியுமா? சாப்பிடுவீங்களா? இல்ல ஒரு வாங்கிங்களா, ஒரு வாய் சாப்பிடுங்களேன், பரவாயில்ல. ஸோ இயற்கையா தெளிவா யோசிச்சோம்னா பதில் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. எப்பயுமே நம்ம வந்து சிறு தவறு நம்ம செய்யறது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை சார். நான் வந்து உங்களை தவறு சொல்லல. நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்க விருப்பப்பேன். சரியா? உங்களுக்கு பதில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார் தேங்க்யூ சார். நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி சார். இன்னொருத்தர் எடுத்துக்கலாமா சார் கேள்வி? வேற யாரும் சரி. முக்கியமா வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்கள கேளுங்க. வளம் சரி. சார். சரி. யார்கிட்டயோ ரொம்ப அர்ஜென்ட், உங்களுக்கு முக்கியமான, ரொம்ப என்னால் இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியல, எனக்கு உண்மையிலே இதோட ஹெல்ப் தேவை, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா சார்? B12 டெஃபிஷியன்சிக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? கைலாஷ் சார். எஸ் சார். வணக்கம் சார். B12 டெஃபிஷியன்சிக்கு, B12 கண்டிப்பா விட்டமின் கண்டிப்பா B12 டெஃபிஷியன்சி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அது சாதாரணமா சரி பண்ண வேண்டியதுதான். யார் பேசுறீங்க? கைலாஷ் இல்லையா? ஆமாம் சார். நல்லது. இப்போ இதுக்கு வந்து ஃபுட்ல நம்ம குவாலிட்டி ஆஃப் இன்கிரிடியன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும். இது நல்லது, அது நல்லது, அது நல்லது, இது நல்லதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டாம். சாப்பிட வேண்டிய சாப்பாடு 3 வேளை தான். கைலாஷையா, நீங்க முதல்ல வந்து காலையில சாப்பிடுற உணவுல ஏதாவது ஒரு குறை இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. முக்கியமா வந்து காலையில எல்லாரும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் சாப்பிடுறது என்னன்னா இட்லி, தோசை.
அந்த இட்லி தோசை வந்து ஒரு 2 நாளைக்கு மேல பழசா இருந்து 3வது நாள் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அத சாப்பிட்டதனுடைய பலனே கிடையாது. டெஃபிஷியன்சி வரதான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெஃபிஷியன்சி வரும். அது உங்களுக்கு இது மாரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாவு பழசா இல்லாம பார்த்துக்கங்க. 2 நாளைக்கு மேல பழசா இருக்க வேண்டாம். நம்ம செய்யற தவற திருத்தணும் இல்லையா? அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஏன் வியாதி வந்ததுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவனால வந்து அது காலத்தின் போக்குல விடும் பொழுது சரியாகும். நியர்பைல யார் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காளோ அவள அப்ரோச் பண்ணி இருக்கிற பிரச்சனைய கரெக்ட்டா இருக்கிற பிரச்சனைய ஒரு 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 1 வாரம் 10 நாள்ல சரி பண்ணிட்டு, மேல வந்து அது புதுசா வராம பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்போ முதல்ல அந்த மாவு யாரெல்லாம் வீட்ல பயன்படுத்துறீங்களோ, இத நான் சொல்ல விட்டுட்டேன் இன்னைக்கு. அதையும் சொல்லிடுறேன். மாவு இட்லி மாவுன்றது அதனுடைய லைஃப் பீரியடு ஃப்ரிட்ஜ்ல வச்சா, இன்னைக்கு செஞ்சு கலந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா 48 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கரண்ட் எல்லாம் இருந்து, அந்த டெம்பரேச்சர்லாம் அந்த ஃப்ரிட்ஜ்ல கரெக்டா மெயின்டெயின் ஆகி எல்லாம் இருந்ததுன்னா 48 ஹவர்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல அது உணவு கிடையாது. அதுல சத்து கிடையாது. அதனால தயவு செய்து அதுக்குள்ள இருக்கிற நேரத்துக்குள்ள அதை சாப்பிடுங்க. 1. அதுக்கு தொட்டுக்கிற உணவுகளா இருக்கட்டும், ரொம்ப பழசெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மத்தியானம் செய்யற உணவும் நல்ல உணவுகள், காய்கறிகள், எண்ணெயில பொரிச்சதை சாப்பிடாம மாசத்துக்கு 1 நாள் எண்ணெயில பொரிச்சதை சாப்பிடலாம். இப்போ வாரத்துல 3 நாள் 4 நாள் அப்பளம் வடம் இல்லாத வீடே இல்லை. தயவு செய்து அதை தவிருங்க. நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கங்க. நார்மலா குழம்பு, ரசம் இதெல்லாம் சாப்பிடுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. இரவுல உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு, இந்த வியாதி இருக்கிறவங்கள சொல்றேன். இந்த செரிமான மண்டல சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற 100க்கு 100% பேர் என்ன சாப்பிடணும்? அந்த B12 கூட உணவு சார்ந்த பிரச்சனை தான். அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பழங்கள் மட்டுமே உணவா சாப்பிடணும். உணவே மருந்து. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மருந்த உணவா சாப்பிடக்கூடாது. அதன் அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா, இரவுல நீங்க சாப்பிட வேண்டியது குறைஞ்சது 2 செவ்வாழை, 1 ஆப்பிள். ஸோ காலை நல்ல சத்தான ஒரு உணவு, மதியம் அதே மாதிரி பழசா இல்லாத நல்ல உணவு, இரவு பழங்கள் உணவா எடுங்க. காலையில எழுந்த உடனே, காலையில எழுந்துனா, காலைன்றது முதல்ல எத்தனை மணிக்கு எத்தனை பேத்துக்குன்னு தெரியல. காலைன்றது குறைஞ்சது 5 மணி. அதுதான் காலை. நம்ம காலைன்றது மதியம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு எழுந்துப்ப? சீக்கிரம் எழுந்துக்குவேன். எத்தனை மணிக்கு எழுந்துக்குவேன்? சீக்கிரம். எத்தனை மணிக்கு தான் எழுந்துக்குவேன் சொல்லுடா அப்படின்னா 11:30 12 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன் சார். ஸோ பிரேக்ஃபாஸ்டே இல்லை சார் அங்க. காலையில முதல்ல எழுந்துக்கங்க. நைட்டு சீக்கிரம் தூங்குங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து தயவு செய்து ஒரு உங்களுடைய கண்டிஷனுக்கு நான் முருங்கைக்கீரை சூப்பை வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமா சொல்லுவேன். நார்மலா வந்து முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா டெய்லி செய்யணும்னா, செய்ய முடியும்னா அதை செய்ய சொல்லுங்க. இல்லாத பட்சத்துல பொடி வாங்கிக்கங்க. நிறைய இன்னைக்கு ஆன்லைன்லயே கிடைக்குது. நல்ல ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதா பார்த்து உண்மையாலுமே முருங்கை பொடியா இருந்து அதை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல இருந்தெல்லாம் வெளியில வரலாம். முருங்கை பொடி போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க வேண்டாம். அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, நான் எப்பயும் சொல்ற மாதிரி அதை போடுங்க. 1 ஸ்பூன் வந்து பொடியை போடுங்க. இல்லை ஒரு கைப்பிடிக்கும் கம்மியா கீரையை போடுங்க. குக்கர்ல வச்சு அது காலையிலேயே சூப்பை குடிங்க. சாயந்தரமும் அந்த சூப்பை குடிங்க. இது ரொம்ப சிம்பிளா வெளியில வர வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, பிசிக்கல் ஆக்டிவிட்டியை முதல்ல வைங்க. நடைப்பயிற்சி போங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ, வயசானவங்க நடங்க, வயசு பசங்க விளையாடுங்க. கண்டிப்பா எனர்ஜி இல்லாம வந்து
ஒரு விஷயத்த சாதிக்க முடியாது. ஸோ சக்தி எதை சார்ந்தது அப்படின்னா, உணவு, உறக்கம், நடைப்பயிற்சி. இது 3ம் ஒழுங்கா இருந்தது அப்படின்னா, வியாதின்ற ஒண்ணே வராது சார். உங்களுடைய கேள்விக்கு இத முயற்சி பண்ணுங்க இந்த வாரம். நிச்சயமா சார். அப்புறம் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. பிசிக்கலா B12 இருந்தா ஒரு சின்னதா வந்து ஒரு லேசினஸ் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். நீங்க உடனே டெஸ்ட்லாம் எடுக்க பாடி வேண்டாம். ஒரு பெயின் வாரம் இருக்குது. முதல்ல Yes, sir. அதான் இத முதல்ல சாப்பிடுங்க. நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. எனக்கு அடுத்த வாரம் அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா எனர்ஜி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு மண்டலம் தொடர்ந்து பண்ணும் பட்சத்துல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா மாறிடும். இது பெரிய வியாதி எல்லாம் இல்ல சார். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நல்லது. வாழ்க வளம். நன்றி சார். நன்றி. மகேஸ்வரி அம்மா, ஏதாவது முக்கியமான கேள்வி இருக்குங்களா உங்ககிட்ட? சார் 1 ஹவர் சாரோட ஷெட்யூல் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மகேஸ்வரி அம்மா. பரவாயில்ல. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்ங்க. எல்லாமே மேன்மேடு ப்ராப்ளம்னு அம்மா ஸ்டார்டிங்லயே அம்மா உங்க சொல்லிட்டாங்க. ஆடியோ கிளியரா இல்லம்மா இப்போ மகேஸ்வரி அம்மா. எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அது மூட்டு நீ ஜாயின் பெயின் இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, நான் தெரியுது நம்ம வந்து உங்க ரிசப்டிவ்னஸ் இல்லம்மா. இது நெட்வொர்க் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் உங்க சைடுல. நீங்க பேசுறது கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. ஓ நெட்வொர்க் சரியில்லை அவங்க கிட்ட. நீங்க ஐயா பேசுறது கேக்குதாங்க ஐயா? இப்ப கிளியரா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். ஐயா எல்லா ப்ராப்ளமே மேன்மேடு ப்ராப்ளம்னு சொல்லிட்டீங்க. நான் ஷார்ட்டா கேட்டுறேன். மூட்டு வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்திட்டோம். அது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. யங் ஏஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்தோம், எல்லாம் பண்ணோம். பட் ஃபேமிலிலயும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மூட்டு அதிகமா பயன்படுத்திட்டோம். பட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ங்கிறது இந்த மெனோபாஸ் டைம்ல வந்துடுச்சு. இது வந்து ஃபுட்டுல ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுங்களா? இல்ல வந்து ஏதாவது அட்வான்ஸ் மெடிசன் சைடு போய் ஆகணுங்களா? எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதாம்மா. இதுல அட்வான்ஸ்ன்றதே நம்மதாம்மா. இல்ல அட்வான்ஸ் மெடிசன்லாம் கிடையாது. மெடிசன் மீன்ஸ் ஏதாவது ஆபரேஷன் அந்த எதுவுமே சைடு போகணும். அதெல்லாம் அட்வான்ஸ் கிடையாதுமா. அதெல்லாமே வந்து சீர்கேடு தான். அதெல்லாம் அட்வான்ஸ் கிடையாது. அதாவது இதை வந்து சரி பண்ணலாம் முடியும். 100க்கு 100% வந்து இது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு தவறுதான புரிதல் உங்ககிட்ட என்ன அப்படின்னா, மெனோபாஸ் இதுக்கு காரணம் கிடையாது, அதிகப்படியான உழைப்பு ஒரு காரணம் கிடையாது, நிறைய மூட்டு தேய வேலை செஞ்சிட்டோன்றதும் உண்மை கிடையாது. இதுல உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவும் உறக்கமும் தவறுதலா இருக்கிறது தான், இருந்ததுதான். இதை தவிர வந்து வேற எதுவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ரிலேட்டட் டு போனுடைய டென்சிட்டி, அதனுடைய ஸ்ட்ரென்த், ஜாயின்ஸ்ல இருக்கிற அந்த லெகமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள் சுரக்கிறது எல்லாம் டுகெதர் தான் நம்ம வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு பேசிக்கா நீங்க செய்ய வேண்டியது, நீங்க செய்யற ஒரு தப்ப நான் சொல்லட்டுமா? உங்க கைய பார்க்காமலே நீங்க குறைஞ்சதே ஒரு 10:30க்கு தான் மேலதான் தூங்குவீங்க. உங்களுடைய இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ் ஒரு நோட்டை வச்சுட்டு அந்த ஆர்த்ரைட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு ஒரு சென்செக்ஸ் எடுங்க. 100க்கு 100 பேரு கேட்க வேண்டிய கேள்வி, நீ 10:30 மணிக்கு தூங்குவியா அப்படின்னா, குறைஞ்சது 10:30 மணிக்கு தான் தூங்குவேன்னு எல்லாரும் தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து அப்ப இதுல நம்ம திருத்திக்க வேண்டியது என்ன? சீக்கிரமா தூங்கணும். சரி. உங்க உடம்புல இருக்கிறது என்னன்னா, சூடு வந்து அதிகப்படியா வந்து உடம்புல வந்து கலந்திருக்கு, சேர்ந்திருக்கு. சரிங்க. அக்யூமுலேஷன் ஆஃப் ஹீட் ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்ததுன்னா அதுவுமே அக்யூமுலேஷன் ஆஃப் வேஸ்ட் தான். இப்போ ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ரொம்ப மினிமம் டெம்பரேச்சர் உங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க.
சரிங்க ஒரு மெழுகுவர்த்தி அளவுக்கு கூட வச்சுக்கோங்க. சரி அது மேல ஒரு தண்ணிய வைங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆயிடும். பொதுவா ஆமா வந்து பாயில் ஆனாதானே எவாப்ரேட் ஆகணும். நமக்கு தோணுனது நான் சொல்றேன். ஜென்ரலா ஹியூமனுக்கு தோன்றது. இப்போ கடல்ல இருக்க தண்ணியா இருக்கட்டும், ஆத்துல இருக்க தண்ணியா இருக்கட்டும், வீட்ல இருக்க தண்ணியா இருக்கட்டும், சும்மாவே தொறந்து வச்சா கூட வந்து அது எவாப்ரேட் ஆகும். அதே மாரி தான் பாடிலயும் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு லிமிட்ல வெளியில போய்க்கிட்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, இந்த தூக்கம் பர்ட்டிகுலரா 9லிருந்து இரவு 9லிருந்து 11 மணிக்குள்ள யாரெல்லாம் தூங்கலையோ, அவங்க உடம்புல அன்னையுடைய ஹீட், அதாவது தினத்தினுடைய ஹீட் வந்து கம்ப்ளீட்டா வெளியேறாது. இது சரிங்க வந்து மிகப்பெரிய சயின்ஸ். இத வந்து அகைன் பாலமுரளி சார் வந்து ரெக்கார்ட் பண்ணி இத வந்து நாம YouTubeல இத போட சொல்லப் போறேன் இந்த வீடியோவ. யார் சரி வேணா பார்க்கட்டும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் வேணா இதுல வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மெயின் காஸ் என்ன அப்படின்னா, எல்லா டாக்டர்ஸும் சொல்லணும். அவங்களுடைய பேஷண்ட்ஸ் கிட்ட தயவு செய்து தூங்குங்கப்பா, சீக்கிரம் தூங்குங்க. இதுதான் உன்னுடைய மருந்து. மருந்து எழுதி தராத. ஃபர்ஸ்ட் அவன வந்து அவனுடைய வாழ்வியல் முறையில அவனுடைய தவற வந்து அவன் சரி பண்ணிக்கிட்டும். அதுக்கப்புறமா மருந்த சொல்லு. அவன் மருந்துல இருந்து டெம்பரரியா வெளியில வரட்டும். ஆனா ஃபியூச்சர்ல அவன் மருந்தே இல்லாம வாழ்றதுக்கு வழிகாட்டு. அதுதான் நான் கேட்டுக்கிறது. சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்துமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேனோ, அத செய்து அதோட சேர்த்து மருந்து எடுத்தீங்கன்னா, சீக்கிரமா இந்த வியாதியில இருந்து நீங்க வெளியில வரலாம். சரிங்க அப்ப இதனுடைய மருந்து என்னம்மா? சீக்கிரமா தூங்குறது தூங்கணும். தூங்குறது ஓகேங்க எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம, பயமும் இல்லாம, இறைவன் மேல நம்பிக்கைய வச்சுட்டு, நல்ல இன்னைக்கு குடுத்த நாட்கு நன்றி சொல்லிட்டு, நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரி அடுத்த நாள் வலி குறையும். இன்னொன்னு, உங்களுடைய உணவுல போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உப்பு இல்லாத உணவ சாப்பிட சொல்லி ஒருத்தருக்கு சொன்னேன். அதே ஆமா தான் உங்களுக்கும் சொல்றேன். சரிங்க உங்களுடைய எலும்புகள்லாம் சத்தடையணும் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் உங்களோட உணவுல சரி உப்பு இல்லாம மோர்ன சாதம் சாப்பிடுங்கோ. மோர் சார் காலையில, மத்தியானம் 2 வேளையும். புளிப்பான எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதீங்க. சரிங்க தொட்டுக்கிறதுக்கு கூட்டு பொரியல். அதுல உப்பு போட்டு, நார்மலா காரம் போட்டு, பூண்டு போட்டு சாப்பிடுங்க. ஆனா, சரிங்க வெளி உணவுகள 100க்கு 100% தவிர்த்து, கொஞ்சம் சூட கலப்புற உணவா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. இப்ப நீங்க கம்பு சாப்பிடலாமான்னா வேண்டாம். ஏன்னா, அது சூடு கிளம்பும் உடம்புல அது சாப்பிட்டா. மக்காச்சோளம் சாப்பிடலாமான்னா சூடு கிளம்பும். அதே மாரி வந்து எள்ளு சாப்பிடலாமான்னா சூடு கிளம்பும். அப்போ எதெல்லாம் சூட கலப்புமோ அந்த உணவுகள் எல்லாமே வேண்டாம். அதனால தான் பொதுவா என்ன சொல்றான், எது தெரியும் தெரியாதுன்னு சாப்பிடுறத விட, மோர் சாதம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவன் பருப்பு வகைகள் கூட வேண்டாம். சரிங்க மோர் சாதம் சாப்பிடுங்க உப்பு இல்லாம. தொட்டுக்க காய்கறிக்கு பொதுவா என்ன போடணுமோ போடுங்க. புளி சேர்க்காத உணவா சாப்பிடுங்க. இரவுல பழங்கள் மட்டுமே உணவா எடுங்க. உங்களுக்கு வந்து உகந்த பழம்னா ஆரஞ்சு பழம். புளிப்பு இல்லாத ஓகேங்க ஆரஞ்சா இருக்கணும். அதாவது இந்த பேபி ஆரஞ்சு, மேண்ட்ரின் என்னென்னமோ ஒக்கினோவா என்னென்னமோ இருக்கு ஆரஞ்சு ஸ்வீட்டா இருக்கிறது. இம்போர்ட்லாம் பண்ணி இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறது. அன்னைக்கெல்லாம் வந்து சீசன்ல தான் பழம். இன்னைக்கு வந்து பணம் குடுத்தா எந்த சீசன்லயும் எல்லா பழமும் கிடைக்கிறது. அதனால ஆரஞ்சு நல்லா இனிப்பா இருக்கிற ஆரஞ்சா சாப்பிடுங்க. செவ்வாழை பழம் சாப்பிடுங்கம்மா. இந்த சரிங்க ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாரம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு அப்டேட் குடுங்க. ம். வாழ்க வளம். கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்க நல்லது. வளமுடன் நன்றி. இது அ Thank you. ஐயா அ ஐயா முடிச்சுக்கலாமா? இல்ல இது வேற ச- ஏதாவது கேட்கலாங்களா? இது சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேளுங்கம்மா. கேட்கலாமா? கேளுங்க. சொல்லுங்க. ராத்திரி 9 மணிக்கு தூங்கணும்னு சொல்றீங்களே, தட் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங். 2 மணி ஆனாலும் தூங்க வர மாட்டேங்கிறது. மியூசிக் போட்டு பார்ப்பேன், மெடிடேஷன் மியூசிக் எல்லாம் போட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வந்து மைண்ட அமைதியா வைங்கோ. அதாவது எண்ண அது அலைகள் தான் இதுக்கு காரணம். நம்ம எக்ஸாக்ட்லி வந்து அத வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவியோ யாரோ ஒருத்தர் கேட்கிறப்ப நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அத வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதோட இன்டராக்ட் பண்ணாதீங்க அந்த எண்ணத்தோட. லெட் இட் கம் அண்ட் கோ.
நீங்க வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா அது கண்ட்ரோலுக்குள்ள வராதம்மா. அது பாட்டுக்கு வரட்டும், அது பாட்டுக்கு போகட்டும். நீங்க அப்படியே பட் அதை அது என்ன விட்டுட்டே அலைகள் போயிட்டே இருக்கே, இட் இஸ் எண்ட்லெஸ்ஸா ஆமா. இல்ல 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 அதோட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாதான் அது கண்டினியூ ஆகும். அது பாட்டுக்கு போனா ஒரு டைம்ல கண்டிப்பா தியானத்துக்கு போற மாதிரி நம்ம போயிடுவோம். அந்த தாட்டுக்குள்ளே போகாதீங்க, அதோட இன்ட்ராக்டே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு வரும், அதுக்குள்ள போகாதீங்க. இதெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், அப்படிதான் இப்ப சொல்லணும். வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தா கூட we have to make them aware. I will go to bed at 9 o'clock. I am not available after 9 கம்யூனிகேட் பண்ணிடணுமா? இப்போ நீங்க கேக்குறது ஒரு 30 இயர்ஸ் பேக் 40 இயர்ஸ் பேக் போங்க என்ன. அப்போ உங்களுடைய அப்பா, உங்க சித்தப்பா, நீங்க எல்லாம் பிறந்து வளரும் போதும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இல்லையா? அப்பெல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குனாங்க? சீக்கிரமே. டைவர்ஷனே எத்தனை மணி? இல்லையே. 8 இப்போ மணி 8:30. ஓகே, வி வேர் ஹாப்பி அண்ட் நோ நியூ டிசீசஸ் வேர் அட் த டைம். இப்போ இந்த சொல்ற ஆர்த்தரைட்டிஸ், இந்த டயபெட்டிஸ், பிபி இதெல்லாம் அப்போ அவ்வளோ இல்லை. ஸோ தயவு செய்து அந்த நாட்கள் தான் வந்து தங்கமான புனிதமான நாட்கள். அது வந்து நீங்க ரிவைவ் பண்ணி ரினியூ பண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஃபேமிலி கிட்ட கொடுங்க. அதெல்லாம் கோல்டு. தயவு செய்து அதை செய்யுங்க. நீங்க சொன்ன ஒன்றும் கம்யூனிகேட் பண்றேன்னு, அதை கம்யூனிகேட் பண்ற விதத்துல கம்யூனிகேட் பண்ணா கண்டிப்பா பாசிபிள். செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப நன்றி. உங்கள் டைம் 1 மணி நேரம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நாங்கள் எடுத்துட்டோம். எல்லாருக்கும் வந்து சார் வந்து மறுபடியும் வருவார். எப்போ ஃப்ரீக்வன்சி நான் சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் கேள்வியோட வெயிட் பண்ணலாம், அதே மாதிரி கேட்டுக்கலாம். யாராவது சென்னையிலேருந்து சாரை பார்க்கணுன்னா இது சார் சொல்ல நான் சொல்கிறேன், எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஃபர்தராக பண்ணுறதுக்கு. பட் சார் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்க போகிறோம் நம்ம இதில் வந்து கண்டிப்பாக பேசுவார், மீதி எல்லா அட்வைஸும் பண்ணுவார். சார் நீங்கள் ஏதாவது சொல்ல ஆக்சுவலி விரும்புங்க? நாங்க பக்கத்துல இருந்திருந்தோம்னா அவருக்கு ஏதாவது சூடா குடிக்க கொடுத்திருப்போம். பாவம், அவருக்கு ஒண்ணுமே குடிக்காம உட்காந்துருந்தாரு. பாவமா இருந்தது. எல்லாருக்கும் சொல்றதுதான் எனக்கும் அப்ளிகபிள். 3 வேளை தான் சாப்பாடு. ஒரு நாள் உங்க ஆத்துக்கு வந்து சாப்பிடுறேன். வாங்கும்மா, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நான் புண்ணால இருக்கேன். என்னோட இந்த எல்லாம் இது அம்பாளோட இல்ல, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். வாழ்க வளமுடன் அம்மா. சந்தோஷம். எல்லாரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் உதவி பண்ணி எல்லாம் கரெக்டா இருந்தா எல்லாமே லோகமே சேமமா இருக்கும். ஹரி ஓம்மா. நான் நம்பர் வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட. நான் கட்டாயம் உங்கள்கிட்ட பேசுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. வாய்ப்பு அமையட்டும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வளமுடி சார், ஃப்ரம் த ஹார்ட், எங்களோட மனசுலேருந்து ஹார்ட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க இல்லைங்க எல்லாருக்கும் நீங்க என்ஜாய் பண்ணதை எங்களுக்கும் அதுக்கு உபயோகமா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட ப்ளீஸ் சைட்க்கு உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ சோ மச். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி நன்றி. ஹரி தேங்க்யூ. நமஸ்காரம். நன்றி சார். ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் சாரோட நான் கண்டிப்பாக மெசேஜ் போடுறேன், குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹரி ஓம் சார். தேங்க்யூ.